ஒரு இலவும் தெரியல. விவரம் தெரியாம பேசாதீங்க பாண்டி. திருட்டு கேஸ்ல சாதாரண கேஸ் வீட்டு ராமேஸ்வரம். போங்க போங்க கூப்பிடுறா. வரேன்டா டேய். லொடுக்கு பாண்டே லொடுக்கு பாண்டே லொடுக்கு பாண்டே. வணக்கம் பலமுறை சொன்னேன் சபையினர் முன்னே தமிழ் மகள் கண்ணே. சைலன்ஸ் சைலன்ஸ் சைலன்ஸ்ங்கறல. என்ன கேஸ் இது? உட்காரியா. ஒரு பெரிய கௌரவம் சிவாஜி. நான் சொல்றேங்கய்யா, ஒரு சைக்கிள் ஆட்டைய போட்டேன். அது ஒரு பொம்பளை புள்ள சைக்கிள். அதுக்கு போய் 4 மாசமா வாய்தான்னு கொலையா கொள்றாங்க. அவன் இவன் என்ற ஏகவசனம் கூடாது. ஆட்டு சாக்கியம் தொடங்கி இந்த மாதிரி கிறுக்குதனமா பேசின பைத்தியக்கார ஹாஸ்பிடல் அனுப்பிடுவேன். ஜாக்கிரதை. ஐயோ, துன்பம் நேர்கையில் அலடித்து நீ இன்பம் சேர்க்க மாட்டாயா. ஐயா, அந்த டைப் அடிக்காண்டி பாருங்க சிரிக்குது. யுவர் ஆனர், இது போல எதிரி மேல 18 கேஸ் இருக்கு. அதுல 4 கன்விக்ட் ஆயிருக்கு. மத்ததெல்லாம் இன்னும் கிடப்புல கிடக்கு. எஸ் யுவர் ஆனர், அவங்க சொன்ன 18 கேஸ்ல தீர்ப்பு சொன்ன 4 கேஸ்ல தான் நானுங்க. மத்ததெல்லாம் இந்த உட்கார்ந்து இருக்கிறாரே அலெக்ஸ் பாண்டியன், இவர் ஜோடிச்சது ஒரு ஆனர். நீங்க குடிங்க. பேசி பேசி களைச்சு போயிட்டீங்கல்ல. குடிச்சிட்டீங்களா ஒரு ஆனர்? நம்ம விஷயத்துக்கு வாங்க. அது கொஞ்சம் டீசென்டான கேஸா இருந்தா கூட பரவாயில்ல ஒரு ஆனர். வண்ணாந்துறையில உள்பாவாட காணாம போன கூட என்ன வந்து பிடிச்சுக்கிறாங்க. நீங்களே சொல்லுங்க ஒரு ஆனர், அத களவாண்டு போய் நான் என்ன பண்ண முடியும்? இந்த மாதிரி நியூசன்ஸ் கேஸா போட்டு ஊருக்குள்ள ரெஸ்பெக்டே போச்சுறான. குற்றத்தை ஒத்துக்கிறியா? ஒத்துக்கிறேங்கய்யா. 6 மாசம் சிறை தண்டனை அல்லது ரூபா 5000 ஃபைன். கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் 3000. ஆக மொத்தம் 8000. யுவர் ஆனர், பணத்தை கட்டுற ஜெயிலுக்கு போறியா? படிக்கிற காலத்துல ஒழுங்கா படிக்காம 4 மாசமா என்ன அலக்கழிச்சதுக்கு எனக்கு பதிலா என் வக்கீலைய கட்டுவாரு. ஏய் வாங்கடி, நம்ம சிஐடி வந்துட்டா. யார் ஃப்ரெண்ட்ஸா? பயப்படாத, சும்மா மனப்பிராந்தியா இருக்கும். சாமி சத்தியமா அவரை தான் பார்த்தனா? சரி சிஐடி, துப்பை இது கிடைச்சிட்டுதா? யார் நீங்க? பிரதர், ஒன்லி ஃபார் கல்யாணி. உங்களோட பேர்? I am பாண்டி, லொடுக்கு பாண்டி. I know பாண்டி, I play பாண்டி. வெளாலமா பாண்டி. போடா பண்டி. ஓகே, பை பை பண்டிஸ். வறுமை நிலைக்கு பயந்து விடாதே, திறமை இருக்கு கோயிந்தா. நாயர், I come to the conclusion. திண்டுக்கல், சைனா. கவுனு போட்ட நாயரே, பைனு போட்டு போனீங்க. வைக்க போறேன் வெட்டுனா ஒண்ணு, ஏலேலோ வந்து பார்த்தா நொந்து போவீங்க. ஹலோ, சாணக்கியா டிராவல்ஸ். சாணக்கியா? டாக்கிங் ஃப்ரம் நாயர் ஹவுஸ். வீட்டை காலி பண்ணணும். எப்படியும் ஒரு டெம்போ தேவைப்படுது. அட்ரஸ் சொல்லுங்க சார். ஊர் அறிஞ்சு ஜட்ஜி விட தெரியுமா? எதுக்கே டிராவல்ஸ் நடத்துற? பின்னாடி போலீஸ் சென்டர் இருக்குல்ல, அங்க இன்ஸ்பெக்டர் இருப்பாரு. அவர்கிட்ட கேளு, சொல்லுவார். சாணக்கியா விளக்க மாதிரி பேர் பட்டு வச்சு. தெய்வமே தெய்வமே நன்றி சொல்வேன் தெய்வமே. தேடினேன் தேடினேன் கண்டு கொண்டேன் அன்னையை, கண்டு கொண்டேன் அன்னையை. அந்த அழகு தெய்வத்தின் மகனா இவன். யார் அம்பினி? பிறகு என்ன மாட்டிட்டீங்களா? லொடுக்கா கொக்கா அச்சம்பார் ஒரு அந்தர் பல்ட்டி. சௌக்கியமா இருக்கல மாமி? இறக்கி வைங்கோ. பாத்துட்டு இருக்கல மாமி? இறக்கி வைங்க, வலிக்கிறது.
ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு மாமி. நான் இந்த பச்சை தண்ணி கூட குடிக்கல. ஐயா காலையில கோர்ட்டுக்குள்ள வந்த உடனே ஒரு தந்தி, உங்களை மெட்ராஸ் கோர்ட்டுக்கு மாத்திட்டோம், உடனே வந்து சேருங்கன்னு. மனசு உடைஞ்சு போயிட்டார். இருக்காதா பின்னே, இத்தனை வருஷம் அவன் கூட ஒட்டு உறவுமா பழகிட்டு இப்படி திடீர்னு ஆயிடுத்துன்னா. ஸ்டேஷன்ல சொல்லி வண்டி அனுப்புறேன், எல்லாத்தையும் ஏத்துட்டு வந்து சேர்ந்து கிளம்பி போயிட்டார். என்னையா யாரஞ்சா? இன்ஸ்பெக்டர். நான் கூட சொன்னேன், இத்தனை வருஷமா அவ கூட பழகிட்டு இப்படி சொல்லாம போனா மாமி மனசு என்ன பாடுபடும். படா நொண்டி படவா, இந்த நிலைமையில அவளை நான் பார்த்தா எனக்கு அழுகி வந்துடும்னு கண்ணுல தண்ணி வச்சுண்டார். அதுக்கு மேல நான் கம்பல் பண்ணல. ஏதோ உங்க கையில காபி சாப்பிட்டதுக்காவது ஒரு 8 வந்துட்டு போயிருக்கலாம். ஒரு காபி போட்டு தரல மாமி, வெறும் வயிறா இருக்கு. சித்தருடா, only 2 minutes. இது வந்துடுறேன். அம்பி, இட்ட காஃபி. இது ப்ரூடா. டாடா பை, see you, thank you மாமி. நான் திருல சார் 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 பசிக்கு 50 பத்து பிட்பாய் அடிக்கிறேன் சார். இவ்வளவு பெரிய வீட்டுல சார் திருட்டு நடந்து எத்தனை மணி நேரம் ஆச்சு? இது வரைக்கும் என்ன ஆக்ஷன் எடுத்திருக்கீங்க? இந்த ஏரியாவில் இருக்கிற திருட்டு பசங்க, ரவுடி பசங்க எல்லாத்தையும் பிடிச்சிட்டு வந்திருக்காங்க சார். வீட்டை சுத்தி சந்தேகப்படுற மாதிரி இருந்த 7 பேரை பிடிச்சு வச்சிருங்க சார். அவ்வளவுதானே? வேன் பின்னாடி ஒருத்தர் இருக்கான் சார். எந்திரா எந்திரா சும்மா அடிக்கிறாங்க. நீங்க வந்து சொல்லுங்க, ரொம்ப வலிக்குது சார். நானும் அடிக்கிறேன் சார், சத்தமா சொல்றேன். மூஞ்சல அடிக்கிறாங்க, மூஞ்சல ரத்தம். நானும் சார், நீங்க வந்து சொல்லுங்க சார். உங்களுக்கு எல்லாம் மூளையே கிடையாது. மினிஸ்டர் சொன்னது சரியாதான் இருக்கு. இவனால பணத்தை எடுத்துட்டு எப்படியா மாடியில குதிச்சு ஓட முடியும்? கொஞ்சமாவது யோசிக்க வேணாம். இதுக்கு போலீஸ் மூலம் வேணாயா, கொஞ்சமாவது காமன் சென்ஸ் வேணும். காம்பவுண்ட் பக்கத்துல உட்கார்ந்து இருந்தாலும் செக்யூரிட்டி தான் சார் சொன்னாரு. யாரு நீயா? ஆமா சார். அவனால நிக்க முடியல, அதான் உட்கார்ந்து இருக்கான். அதுக்காக இப்படியா போட்டு அடிக்கிறது? யார் அடிச்சாங்கன்னு தெரியாது. Shut up. தம்பி, ஏப்பா இந்த மாதிரி இடத்துக்குலாம் வர்ற? சரி போ, பாத்து போப்பா. நான் கூட ரொம்ப பாவம் சார், என்னைய விட்டுருங்க சார். அந்த போலீஸ்காரனை போட்டு அடிக்கிறான் சார். என்ன சார் சொன்னீங்க? போலீஸ்காரன் அடிக்கிறான் சார். அடிக்கிறானா? ஹாய் ஐயா. கொஞ்சம் இருப்பா, ஸ்டேஜ் க்ளோஸ் பண்ணிட்டு தரேன். ஏய், என்ன எழுதுறல? டிக்கெட்டா? என்ன ஏன்பாட்டு தடவர? காசு இல்லையா? அதெல்லாம் அடிச்சு கொடுத்துருவேன். ஆமா, கொஞ்சம் நடந்து காமி. என்ன கிண்டலா? இங்க என்ன ஃபேஷன் ஷோவா காட்டுறாங்க? நடந்து காட்டுறதுக்கு. எந்த ஏரியாடா நீ? நாத்துக்கு கேக்குறேன். ஓய், யார் தெரியுமா அவரு? எங்காலு. கேட்டா ஆளு கொஞ்சம் வெள்ளா இருந்தா உடனே உங்காலுன்றிய கம்முன்னு கேட்ட. மச்சி, நீ தானே மினிஸ்டர் வீட்டுல? நான் எங்கேயும் வேலை செய்யல, ஆரம்பத்துல இருந்த கண்டக்டர் தான். எனக்கு தெரியும்டா, எனக்கு எல்லாம் தெரியும்டா. அவ இருக்குதா அந்த ஒன்ற
ஒன்றா யாரு ஒன்றன்னு சொல்ற நீயே ரெண்டும் கேட்டா முளைச்சு 3 எல்லாம் விடல என்ன பேசுற நீ 4 போட்டு 5 விரல் பதிஞ்சிரும் தெரிஞ்சுக்க 6 கிட்ட வாலாட்ட 7 ஊருக்கு கேட்கும் அவர் அடிச்சாருன்னா 8 விட்டா 9 தெரு தள்ளி போய் விழுவ பத்திரமா வீட்டுக்கு போய் சேரு நாங்கடி ஆளாளுக்கு ஒன்று சொல்லி அடிக்கிறீங்க நான் யார் தெரியுமா தம்புடி நொச்சு குப்பை தம்புடி நீ தம்பிடி தாண்டா ஆனா அவர் கோடி கோடிதான் நான் ஒத்துக்கிறேன் ஆனா கோடிக்கு கால் எடுத்து பாரு கேடி அதுவும் எனக்கு தான் தெரியும் ஆளாளுக்கு அடிக்கிறீங்க வேணாம் சுழி சுழி விழுகுது ஏய் மவள ஆளு வச்சு அடிக்கிறேன்னு என்ன பத்தி உனக்கு தெரியாதுடா உனக்கு வைக்கிறேன்டா வேட்டு மறுக்காடே சுப்பிரமணிய ஆள் வச்சு அடிச்சான்டா என்ன பர்சர்ரா எடுத்துட்டேனே பாத்துட்டியா கண்டுக்கத எதுக்காக கண்டுக்கூடாது இதெல்லாம் சின்றம்மா நீ ஒன்றரை அடிச்சியா நான் கண்டுக்கினேனா தமிழ் எஸ்கேப் ஆயிடுறேன் ஏய் பாத்தியாடா கிழிஞ்ச 5 ரூபா நோட் தான் இருக்கு எவன்கிட்ட பாக்கெட் அடிக்கிறது விவசாய கிடையாது உனக்கு தெரியும்டி எவன் கோடீஸ்வரன் எவன் கேனா என்ன ஏன்னா டியூஷன் எடு கத்துக்கிறேன் என்ன 100 இருக்கிற கட்டிங்கள உடச்சியா நீ தானம் பண்ணுவடி ஒன்றையில இதெல்லாம் ஏமாத்துறான் அப்படியே 2 நோட்டை தள்ளு நானும் படிச்சுக்கிறேன் என்னத்துக்கு விசில் அடிக்கிறேன் நான் ரன்னிங்ல இறங்குவேன் ஆனா உன்னை ஒரு நாள் மாட்டி விடாம விட மாட்டேன் இந்த தம்புடி ஒரு மாதிரி வரட்டா ரைட் ஹாய் கேர்ள்ஸ் ஃப்ரீயா இருந்தா வாங்க நம்ம ஏரியா பக்கம் எவ்வளவு தைரியம் இருந்தா ஏன் பாக்கெட்ல கை பண்ணி வாட்ச் மாதிரி இருந்தீங்க சார் அதான் சார் உங்க பாக்கெட்ல அடிச்சேன் மன்னிச்சிடுங்க சார் சார் விடு சார் இன்ஸ்பெக்டர் வந்துட்டாரு இனிமே அவர் பாத்துக்குவாரு எனக்கு ஸ்டேஷன்ல கொஞ்சம் வேலை இருக்குது நீங்க போய் இறங்கிக்கிட்டு வண்டி அனுப்பிச்சுடுங்க ஓகே தேங்க் யூ இட்ஸ் ஆல் ரைட் எப்பா இவங்களை கொண்டு போய் அவங்க இடத்துல இறக்கி விட்டு சீக்கிரம் திரும்பி வா சரிங்க சார் வணக்கம்மா வணக்கம் தம்பி ஓகே தேங்க் யூ வரேன் மறுபடியும் வந்துட்டானா இவங்க கூட பெரிய தொல்லையா போச்சே பிக் பாக்கெட்டா மேல் பாக்கெட்டா என்ன பண்ணிட்டு வந்திருக்கான் நான் பண்ணது இருக்கட்டும் விடு நீ என்ன பண்ணிட்டு வர தெரியுதா உனக்கு என்ன திருடனுக்கு சல்ட் அடிச்சு வர யாரா திருட ரஜீப் பிளேத்தி மேலே அடிச்சு வர யோ என்கிட்ட வெள்ளா இருக்கிறதே பல்லு ஒட்டுதான் அதையும் கழட்டிட்டியா நாங்க என்ன உங்களுக்கு இலக்காரம் தான் ஏன்னா நாங்க 1.5 பிட்பாயின் அடிக்கிறோம் பாரு 1.5 கோடி ரூபாய் அடிச்ச விட ராஜ மரியாதை வழி அடிச்சு வர யாரு அந்த ஹேண்டிகேப்டு 1.5 கோடி அடிச்சவனா அவன் ஹேண்டிகேப்டு எல்லாம் ஆக்டியா பல்லவ பஸ்ல கண்டக்டரா வேலை செய்றான் பாத்து மெதுவா இறங்கப்பா பாத்து மெதுவா டாடா டாடா ஹெரோயின் அவனே கடத்துற மாதிரி கடத்தி அதுல காவாசிய பொட்டிக்கில போட்டு உங்ககிட்ட கொடுத்து உங்க எல்லாரையும் ஏமாத்தி இருக்கிறான் இல்ல நாடகம் சார் நாடகம் போன வந்த என்ன நம்பல நீ சார் தொப்பிய போட்டு சார் அடையாளமே தெரியல கூட்டாளி கணக்கா இருக்க ஆஹா உள்ள வெளிநாட்டு போனோமா கட்டுக்குள்ள கட்டு கட்டா இவ்வளவு நோட்டா ஏய் கொண்டே கட் பண்றா எத்தனை வாட்டி அவன பஸ்ல பாத்துருக்க ஒரு 3 வாட்டி இருக்கு சார் அந்த ஹேண்டிகேப் எங்க இறக்கி விட்டு வந்த பக்கத்துல அவையில இறக்கி விட்டேன் சார் போய் வண்டி ஸ்டார்ட் பண்ண நான் வரேன் ஓகே சார் ஆமா அவனை யாருன்னு நீ சொன்ன கண்டக்டர் அவன் யாருன்னு உனக்கு காட்டுறவா சமா சார் அவன் இங்க இருக்க மாட்டான் சார் 6ல டிக்கெட் கொடுத்துக்கிட்டு இருப்பான் செக்ஸியா ஏன் அஜிப்ல வணக்கம் சார் ஒரு ஸ்டூடெண்ட் இவனுக்கு காட்டணும் ஸ்டூடெண்ட் இல்ல சார் கண்டக்டர் வாய மூடு பிரின்சிபால் கூப்பிடுவா சார் வேண்டாம் அந்த ஏரியா இன்ஸ்பெக்டர் தானே ஃப்ரெண்ட்லியா வர்றேன் கவு தரோம் வாங்க சார்
தம்பி ஆடுறாங்க. இப்ப வேண்டா சொல்றேன் சார் அவன் கண்டக்டர் சார். ஏண்டா என்ன இப்படி சாகடிக்கிற? நான் பொய்யா சிரிக்கிறேன் சார். டேய் சீக்கிரம் வாடா, டைம் ஆச்சு. 5:30 மணிக்கு தானப்பா. உனக்கு அக்கறையா கிடையாதுடா. எந்த வேலை செஞ்சாலும் ஒரு பயம் பக்தி இருக்கணும். சரி வேணா சொல்லு, போகும்போது பிள்ளையார் கோயில கும்பிட்டு போயிடலாம். நீங்க எங்க இருக்கீங்க? உங்களா சார் தேடிட்டு வந்தேன். குப்பிட போன தெய்வம் குறுக்க வந்துட்டோமா? கரெக்ட் சார். இது என்ன தெரியுதா? இது வரைக்கும் சின்ன சின்னதா அடிச்சிட்டு இருந்தேன். இப்ப கண்டக்டர் பேக் அடிக்கிற அளவுக்கு ப்ரமோஷன் ஆயிட்டியா? கரெக்ட். இன்னைக்கு எனக்கு ப்ரமோஷன் தான். இது எந்த கண்டக்டர் பேக் தெரியுதா? அங்கே பார். ஆட்டோ வருது, 3 பொண்ணுங்க போகுது, அம்பாஸ்டர் கார் வருது, சைக்கிள் வருது. அவனும் வருவான் சார். என்ன ஆக்டிங் கொடுக்குறான் சார் அவன்? அவனை மாட்டி விடுறேன்னு சொல்லி நீ பல்லு சட்டை மாட்டி. ஐயோ 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 என்ன மாதிரி நடிக்கிறான் சார் அவன். இந்த பேக் அவன் தான் சார் அடிச்சான். கண்டக்டர் சார் அவன். அப்படிங்கிறத மாட்டான் சார். 1.5 கோடி அடிச்ச கேடி மாதிரியா சார் அவன் நடந்து வாரா. ஏன் தம்பி இவ்வளவு லேட்டு? லேட்டா? இப்ப ஏற்கனவே எதிர்பார்த்துக்கிட்டு அவனை. கமலடே. ஆமா உங்க யூனியன் மீட்டிங் தானே போறேன்? ஆமா சார். நாங்களும் அங்கதான் போறோம். வண்டியில ஏறி உட்காரு, நாங்க டிராப் பண்றோம். தேங்க்யூ சார். இந்த பேக்க எந்த கண்டக்டர் கிட்ட நீ அடிச்ச? சார் எங்கிட்ட தான் சார் அடிச்சு பண்ணிட்டான். நான் தான் சார் கண்டக்டர். புளுகுறா சார். இவன் டிரைவர் சார். அவன் தான் சார் கண்டக்டர். சார் ஆக்கி பாருங்க சார். நாம ஆக்ட் கொடுக்குறான் சார். யார் ஆக்ட் பண்றது? இப்ப நீ தான் ஆக்ட் பண்ற. கண்டக்டர் டிரைவருங்கற, டிரைவரை கண்டக்டர்ங்கற. சார் நீங்க கூட பேசிட்டே டக்குன்னு இங்க பாருங்க சார். இதானா சார் உங்க டக்கு? அவன் 1/2 செகண்டுக்கு ஒரு ஆக்டிவ் கொடுக்குறான் சார். ஆக்கி பாருங்க காத்து போட்டா சார். சார் நீங்க எல்லாமே லேட்டு சார். அப்ப கண்டக்டர் இவன் மேல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறியா? வேணாம் சார். பாவம் யார் பெத்த பிள்ளையோ சோத்துக்கு இல்லாம திருடிட்டான். விட்டுருங்க சார். ஓவர்ரா டேய். எங்கடா கத்துக்கிட்டீங்க இந்த ஆக்டிங்? அவர் எவ்வளவு மனிதாபிமானமா பேசிட்டு இருக்காரு. அவரை ஏத்து பேசுறானே. ஸ்டாப் இட். இவ்வளவு டயலாக் பேசுறீங்களா சார்? பக்கத்துல ஒருத்தன் இப்படியே ஆடிக்கிட்டே இருக்காரு. திருட்டு பயல. கொண்டாட பேக்க. இந்தாயா. தேங்க் யூ சார். தம்பி நீ வண்டியில ஏறு. சரி சார். லேட்டா வந்தா இவங்க அடிச்சிருப்பாங்க. நான் ஸ்ட்ராங்கா இருக்குது பாரு கை. சார் எவ்வளவு ஆடிக்கு அப்படி பண்ணா இப்படி ஏறானா சார்? டேய் அவன் எங்கடா யாருனா? நான் இல்ல தூக்கி விட்டேன். எங்கடா? எந்த ஊர் ராஜா? ஐயோ பேர் நான் பொண்ணு. டேய் என்னடா நாடக கம்பெனி நடத்துறீங்களா? டாடா. சார் இப்படி டாடா காட்றா சார். பேட்டா பிஞ்சிரும் படவா. பேசுறல நல்லா ரைமிங்கா பேசுங்க. ஆனா டைமிங்க விட்டுருங்க. எப்படி? ஏய் நான் டிரைவர் தான், அவன் கண்டக்டர் தான். இதுதான் அவன் போட்டுக்கிட்டு இருந்த Dress. இது எங்க வேணா போய் சொல்லிக்க. உன்னால ஒண்ணும் ஓடி. ஐயோ ஒருத்த பட்ட பகல்ல போலீஸ் ஸ்டேஷன் வாசல்ல நான் தான் திருடன்னு சொல்றான். இத சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்க. யார்கிட்ட மாமா பேசிட்டு இருக்கீங்க? பைத்தியக்கார மாதிரி தானா பெண திண்டிருக்கா. அவன்கிட்ட என்னடி பேச்சு? வாடிங்க. இந்த பைத்தியம்னே முடிவு பண்ணிட்டாங்களே. யோ T3 போலீஸ் ஸ்டேஷன் தானே? இன்ஸ்பெக்டர் மூர்த்தியை கூப்பிட்டியா? எது தம்பினா உனக்கு அவ்வளவு கேவலமாக்குதா? முக்கியமான மேட்ரு ஒரு ஆன்டிக்கு அப்படி விஷயமா பேசுனியா? போடா. இது டபுள் ஆக்ஷனா? என்ன சொன்ன? டபுள் ஆக்ஷனா? ஐ தோடா. ஆமா இப்பதான் ஜீப்ல போயிட்டு இருந்த. இப்ப இந்த பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கற. ஏய் பலே கில்லாடி பாணி உட்டா 4 ஆக்டிங் கொடுப்ப போலக்கு. ஜீப்லயா? நம்பர் பாத்தியா? ஜீப்ல போன நீ பார்க்கல நான் பார்க்கணுமா? டேய் தம்பிக்கு பிரயோஜனம் இல்லடா. யார் எனக்கு நானே பிரயோஜனம் இல்லன்றியா? சரி என்ன எப்போ எங்க பார்த்த? தோ இப்ப பார்த்தேன். இதுக்கு முன்னாடி ஜீப்ல பார்த்தேன். எப்ப உனக்கு வேற ஆளே கிடைக்கல. எப்ப பார்த்தாலும் என்னைய கன்ஃபியூஸ் பண்றிய. நல்ல காலம் போலீஸ்க்கு போன் பண்ணி தான் இன்னொரு பள்ளையும் கழட்டி இருப்பானுங்க. தப்பு. போலீஸ்க்கு போன் பண்ணி என்ன சொல்லிருப்ப? அவ்வை இல்லத்துல இருக்க வேண்டிய ஹேண்டிகாப்டு தொழிலதிபர் சுந்தரமூர்த்தி வீட்டுக்கு ஜீப்ல போயின்னு இருக்கான்னு சொல்லிருப்பேன். பல்லு போயிருக்கோம். தேங்க்ஸ். ஆளாளுக்கு என் பல்லு மேலே குறியா இருக்கானுங்களே. யோ போனுக்கு 2 ரூபாய் கொடுத்துருப்பாயா? எந்த கேஸ்? ஆனா உங்ககிட்ட மொத்தமா வசூல் பண்றேன்டி. யாருமா இங்க முதலாளி? ஏய் மயில் டார்லிங் ஸ்டூபிட் அங்க பாரு. யாரா இங்க முதலாளி? அருவா
ஹலோ ரோல் பண்றியா? அதோ அவர்தாங்க. தல்றா வாங்கடா. வானவில் கலர் வர்றது ரொம்ப அபூர்வம் சார். வரும்போதா சார் கொடுக்க முடியும். உட்காருங்க உட்காருங்க. வானவில் கலர்லாம் இமிடியேட்டா டெலிவரி பண்ண முடியாது. சொல்றதை கேளுங்க. குறைச்சல்ல இந்த பொழப்பு பொழைக்கிறதுக்கு நாண்டுகிட்டு சாகலாம்யா. ஹலோ நான் மறுபடியும் கூப்பிடுறேங்க. ஏங்க இப்ப என்ன நடந்துருச்சுன்னு இவ்வளவு பெரிய வார்த்தை சொல்றீங்க? என்னடா வண்டி கொடுத்துருக்க? ஐயா ஏதாவது தப்பு நடந்து போச்சுங்களா? எது தப்பு நடந்து போச்சாவா? என் பையன் ஆசைப்பட்டு கேட்டானே, எந்த வண்டியை கேட்டா எந்த வண்டியை கொடுத்துருக்க? அண்ணா இவங்கிட்ட என்ன பேச்சு வண்டி கிடக்கு? ஆமாண்ணே பச்சை புள்ள எப்படி பதவிட்டுட்டான். நீங்க மட்டும் ஒரு வார்த்தை சொல்லுங்க. இவன் அப்படியே எல்லாரும் சேர்ந்து அடிப்போம்டா. அவசரப்படாதீங்களா? யோ இப்படி கூட்டத்தோட வந்து குதற அளவுக்கு நான் என்னையா தப்பு பண்ணேன்? என்ன தப்பு பண்ணியா? ஏண்டா சூர்யா ஓட்டுற வண்டியை கேட்டா பிரகாஷ்ராஜ் முன்னாடி உட்கார்ந்து வர வண்டியை கொடுத்துருக்கேடா. நியாயமாடா? நல்ல கேள்வி. பிரச்சனையை நடிகர் சங்கத்துக்கு கொண்டு போறாங்க போல இருக்கே. யோ ரெண்டு வண்டி ஒரே வண்டி தாயா? என்ன நடக்குதுங்க? இது என்ன ஷோரூமா இல்ல சண்டை கடையா? எதுக்கு எல்லாரும் சேர்ந்து அவர் அடிக்கிறீங்க? அப்படி என்ன தப்பு பண்ணாரு? தம்பி சூர்யா ஓட்டின வண்டி தான் வேணும்னு என் பையன் ஆசைப்பட்டான். நான் தெரியாம வாங்கிட்டு போயிட்டேன். இப்ப என்னடா அது பிரகாஷ்ராஜ் பின்னாடி உட்கார்ந்து வர வண்டியாமே. என்னடா இது? பாருங்க சார் எப்படி எல்லாம் பிரச்சனையை கொண்டு வராங்க. இந்த கொலகார கும்பல்ட்ட இருந்து என்ன காப்பாத்துங்க சார். சரி விடு நான் பாத்துக்கிறேன். அண்ணே சூர்யாக்கு வண்டி ஓட்ட தெரிஞ்சதுனால வண்டியை ஓட்டிட்டு போனாரு. பிரகாஷ் ராஜ் கண்ணு தெரியாததுனால பின்னாடி உட்கார்ந்துட்டு போனாரு. ஆனா வண்டி சூர்யா ஓட்டுனதுதான். பாத்தீங்களா பையன் சிரிக்கிறான். தம்பி நீங்க தெளிவா சொன்னதுனால புரிஞ்சுச்சு. நாங்க கொஞ்சம் ஆனா இந்த மாதிரி கஷ்டங்களை உள்ள வச்சுக்காதீங்க. எங்களை மாதிரி கஸ்டமர்களை இழக்க வேண்டியது இருக்கு. வாங்கடா போலாம். ஐயா அவர் வெட்லியா? டேய் ஏன் கேட்டு வாங்கிக்கிறேன். பாருங்க சார் இந்த அநியாயம். சொல்லு. சூர்யா ஓட்டுனது ஸ்டார் சிட்டி. பிரகாஷ் ராஜ் பின்னாடி உட்கார்ந்துட்டு போனது ஸ்ப்ளெண்டர் பைக். இந்த குரங்கு பை வாங்கிட்டு போனது எம்ஐடி. இதுக்கு என்ன ஏழ்ரை கூட்டி போறாங்க பாருங்க. ஆனா நீங்க சூப்பர் சார். எப்படி ஒரு மணி நேரமா இதுங்களுக்கு எப்படி இதை புரிய வைக்கிறேன்னு முழி பிதுங்கி போயிருந்தேன். ஆனா நீங்க ஒரே வார்த்தையில கிளியர் பண்ணிட்டீங்க சார். கிரேட் சார். அதனாலதான் நான் ஓனரு, நீங்க லேபர். ஒழுங்கா வேலையை பாருங்க. எஸ் பாஸ். ஏய் நில்லு நில்லு நில்லு. சார் சார் சார். ஏன் இல்ல சார் எதுக்கு வண்டி நிறுத்த சொன்னேன்? நான் வசூல் பண்ணிடுறேன் சார். நீங்க முன்னாடி போ சார். ஒண்ணு கூட்டி வந்தா பாரு. சீக்கிரம் வந்து சேரு. நில்லு. எதுக்கு? யார் நீ? யாரு நீயா? என்ன தெரியல? எப்படி தெரியும்? 3 மாசமா இந்த வண்டி டியூ கட்டல அது தெரியுமா? இல்ல இந்த வண்டியை எங்க வாங்கினாலும் தெரியுமா? அதெல்லாம் தெரியாது. ஆனா இந்த பிஞ்சு போன முட்டைக்கோசு தலைமுடிக்கு பியூட்டி பார்லர் போய் சைக்கிளிங் பண்றது மட்டும் தெரியும். டியூ கட்டு. சார் ரோட்ல எல்லாரும் பாக்குறாங்க. வீட்டுக்கு வாங்க கண்டிப்பா கட்டிடுறேன். பாக்கத்தான் செய்வாங்க. வீட்டுக்கு வந்தா நீ எங்க இருக்கிற? வீடு பூட்டியே கிடக்குது. அதெல்லாம் முடியாது. வண்டியை நான் சீஸ் பண்றத தவிர ஒரு வழியே கிடையாது. அங்கிள் அங்கிள் எங்க அம்மாவை திட்டாதீங்க அங்கிள். வீட்டுக்கு வந்த உடனே எங்க அம்மா கண்டிப்பா கட்டிடுவாங்க அங்கிள். உனக்கு இப்படி ஒரு பிள்ளையா? நான் வர்றேன். உனக்காக இல்ல, இந்த பச்சை மண்ணுக்காக வர்றேன். ஆனா வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நீ கட்டல, நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். என்ன வேடிக்கை? போங்க. அங்கிளை கூட்டிட்டு வாமா. சீக்கிரம் சீக்கிரம் முதலாளி வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. உள்ள வாங்க அங்கிள். என்ன பூட்டி இருக்க விட்டு லைட் எரியுது? அத விடுங்க அங்கிள் வாங்க. கண்டிப்பா கட்டிடுவாங்கல்ல? கண்டிப்பா கட்டிடுவாங்க. உள்ள வாங்க சார். என்னம்மா கட்டுறேன்னு கதவை சாத்துற? நீ நினைக்கிற மாதிரி ஆளு நான் இல்ல. கட்டத்தான கதவை சாத்துறோம். எக்கோ என்ன எக்கோ எல்லாம் குடுக்குற? எக்கோ இல்லடா அக்கா. அக்காவா? பூட்டின வீட்டுக்குள்ள அக்கா எப்படி வந்தாங்க? வாங்குறதா நானே, கட்டது அவங்க. வாங்குறது நீங்க, கட்டுறது அவங்களா? ஏதோ ஒண்ணு கட்டினா சரி. அட சீக்கிரம் வாங்கக்கா. இதோ வந்துட்டோம்ல. அக்கா நாளுங்க பரவாயில்லை. ஐயோ விடுங்க விடுங்க விடுங்க. ஐயோ கேட்க மாட்டேன். தயவு செஞ்சு கட்டாதீங்கக்கா ப்ளீஸ்க்கா. என்னடா கொக்கா? என்ன கொக்கா? ரோட்ல போற பொண்ண பார்த்தா கட்டு கட்டுங்கற, இங்க வந்தா கட்டாத கட்டாதேங்கற. எனக்கு தெரியாம சொல்லிட்டேக்கா, இனிமே சொல்ல மாட்டேன். இந்த துண்ணாக்கா நமக்கு ராசியான தூணு. போன வாரம் வண்டிக்காரனை கட்டி போட்டோம்ல. இனிமேட்டு எங்க அம்மா கிட்ட வந்து நீ டியூ கேப்ப. பச்சை மண்ணுன்னு நம்பி வந்தனே பாஞ்சாலி. யாரடா பச்சைன்னு சொன்னா? எட்ட. ஹலோ மச்சான், எங்கடா இருக்க? பாஸ் கேட்டாரு. நான் டியூ கட்ட வேண்டியவங்கள ஃபாலோ பண்ணி வந்தேன்டா. கட்டிட்டாங்களா? கட்டிட்டாங்கடா கட்டிட்டாங்க. பணம் கட்டினது ஏன்டா அழுதே சொல்ற? தூணோட சேர்த்து வச்சு கட்டிட்டாங்கடா. எப்படியாவது வந்து என்ன காப்பாத்துடா. எப்படியாவது தப்பிச்சுக்கடா. நான் எப்படிடா தப்பிக்கிறது? ரெட்டு கேடிக்குது. ஒரு பூலாத்தேவி கூட்டமே எதிரி ஒளிஞ்ச. கொஞ்சம் கம்மியா இருக்கு, பாக்கி நாளைக்கு தரேன். நாளைக்கு கொடுத்துருவேன். என்ன என்னடா போண்டாவை நெத்தியில வச்சிருக்கிற?
என்ன முழிக்கிற? நீ எல்லாம் பகல்ல பதுங்கிறன்னு நைட்ல வந்திருக்கிற. டேய், என்னடா சைக்கிள் வச்சிருக்கிற? வண்டி டியூ என்ன முடியலையே. பைக் எங்க? வித்துட்டு தண்ணி அடிச்சிட்டியா? அப்படிலாம் சொல்லாதீங்க. நாக்கு இழுத்துற போது. மகமாயி இவரை மன்னிச்சிடு தாயே. மகமாயி ஏன்டா என்ன மன்னிக்கணும்? வண்டி எங்கடா? வண்டியை கோயிலுக்கு நேர்ந்து விட்டேனே. இந்தா போண்டாவுக்கு பிறந்தவன கோயிலுக்கு ஆடு மாடு கோழியை நேர்ந்து விட்டு நான் பாத்துருக்கிறேன். இப்படி டியூக்கு வாங்கின பைக்கை நேர்ந்து விட்டா என்னடா அர்த்தம்? இதெல்லாம் உங்களுக்கு அநியாயம். சாமி குத்தம் கைய கால இழுத்துரும். விட்டா இவனை இழுத்து விட்டுருவான் போல இருக்கு. இதெல்லாம் சரி, இது என்னடா ஊஞ்சல்? ஊஞ்சல் தொட்டில். குழந்தை இல்லாதவங்க சாமி கிட்ட வேண்டிட்டு இத வண்டியில கட்டி விட்டா குழந்தை வந்துரும். இங்க கட்டினா அங்கே எப்படா பிறக்கும்? இன்டர்நேஷனல் இன்ஜினியர்லாம் டே நைட் ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒரு லேட்டஸ்ட் ஃபேஷன்ல ஒரு பைக்கை டிசைன் பண்ணா இப்படி லோக்கல் அரசமரமாக்கிட்டீங்களடா. ஆமா, இந்த பைக் கோயிலுக்கு என்னடா பண்ணுது? என்னென்ன இப்படி கட்டி போட்டீங்க? கோயிலுக்கு தான மெட்டீரியல், வெத்தலை, பாக்கு, பழம், பூ, அம்மனுக்கு பட்டு எல்லாம் இந்த வண்டியில போய் வாங்கிட்டு வர்றோம். அப்புறம் என்ன பண்ணுது? நைட்ல பூசாரி வீட்டுக்கு எடுத்து போயிட்டு காலையில குளிப்பாட்டி கொண்டு வந்து நிறுத்துவாரு. சாமியே பல்லக்குல போகுதான். பார்த்தா உங்களுக்கு எப்படா இருக்குது? பிரசவமா? சுப பிரசவத்தை எவனையும் காணா. பைக்கை சீஸ் பண்ணிடுவோம். ஊரெல்லாம் எப்படி பிள்ளை வந்திருக்கு? எனக்கு பெத்து கொடுத்துருக்க பாரு பெரிச்சாலி. ஒழுங்கா குளிடானா அவ என்னைய கொண்டா இவ என்னைய கொண்டான். டேய், சூர்யா ஓட்டின வண்டியை கேட்டா வாங்கி கொடுத்தேன். இப்ப ஜோதியா சாப்பிட்ட எண்ணெயத்தான் தேய்ச்சு குளிப்பேன்னா இதெல்லாம் லொல்லு அலியா? அண்ணே இவனா? அடடே வாங்க பைக்கார தம்பி. வணக்கம். செக்கு திரும்பிருச்சு. என்ன தம்பி நீங்க இதை இப்படியே திருப்பி போட்ட வேண்டியானே? இதுக்கு ஏன் பைக்க போட்டுக்கிட்டு வரீங்க? செக்கு பவுன்ஸ் ஆயிருச்சியா? பவுன்ஸ் ஆயிருச்சா? என்னப்பா சொல்ற? எங்க பவுன்ஸ் ஆச்சு? பவுன்ஸ் ஆயிருக்கு தானே ரப்பர் பந்தா. பேங்க்ல பணம் இல்லாம திரும்பி வந்துருச்சியா? இங்க வர்றா. எவ்வளவு பெரிய பேங்க்ல பணம் இல்லையாடா? எவ்வளவு கேவலப்படுத்துறாங்க பாரு. எவ்வளவு அசிங்கப்படுத்துறாங்க. அப்ப நீங்க பேங்க்காரங்கிட்ட தான் கேட்கணும். யோ, பேங்க்ல பணம் இருக்குது, உன் அக்கவுண்ட்ல காசு இல்லையா? யார பாத்தியா அக்கவுண்ட் பேசிக்கிட்டு இருக்க? டேய், அரிசி கடையில அக்கவுண்ட் இருக்காடா? இல்லனே. மளிகை கடையில அக்கவுண்ட் இருக்காடா? இல்லனே. டீ கடையில அக்கவுண்ட் இருக்காடா? இல்லனே. பிராந்தி கடையில அக்கவுண்ட் இருக்காடா? கேதுல அக்கவுண்ட் கேட்டியா? ஒரு டீ வாங்கினா கூட நாங்க கேஷ் கொடுத்து தான் வாங்குவோம். இப்படி இருக்கும்போது பேங்க்ல அக்கவுண்ட் வைக்கிற அளவுக்கு எங்க குடும்பம் என்ன கேவலப்பட்டு போயாடா கிடக்கு? அதானே. அப்புறம் எப்படியா செக் கொடுத்த? நல்ல கதையா இருக்க. நீ தானே கேட்ட. பேங்க்ல அக்கவுண்ட் இல்லாம உனக்கு எப்படி செக் புக் வந்துச்சுங்கற? அது சிவகாசில பிரிண்ட் ஆகி செண்பகா லாரி சர்வீஸ் வழியா வருது. அதை எடுத்து உனக்கிட்ட கொடுத்தேன். வேணும்னா சொல்லு, அடுத்த மாசம் செக் இப்பவே கொடுத்துறேன். கள்ள செக்கா? கள்ள செக்கோ நல்ல செக்கோ செக் கொடுத்தோம்ல. இப்ப நாங்க செக் வப்போம் இல்ல. எப்படி வைப்பீங்க? கள்ள செக் அடிச்ச குற்றத்துக்காக கவர்மெண்ட ஏமாத்துனதுக்காக உன்னை கோர்ட்டு படிக்கட்ட ஏத்தி உன்னையும் உன்னை சுத்தி இருக்கிற தடிவெட்டு பசங்களையும் நடு ரோட்ல நிப்பாட்டல. நான் கலெக்ஷன் கந்தா இல்லடா. டேய், நீ இந்த படிக்கட்ட விட்டு கீழ இறங்கி போனா தானடா நான் கோர்ட்டு படிக்கட்ட ஏறுவேன். டேய், மத்த நேரம்ல அறுவாள் எடுக்கறீங்க. இப்போ எடுத்து வெட்டறா. போய்ட்டாடா என்னைய தேங்க. சரிடா. தப்பிச்சிண்டா சாமி. ஹலோ கந்தா, அந்த செக் மேட்டர் என்னாச்சு? சார், இவங்க கூட என்னால மாரடிக்க முடியல சார். கள்ள நோட்டு அடிக்கிறதுக்கு பதிலா கள்ள செக் அடிக்கிறாங்க சார். மொத்தத்துல நமக்கு ரிவிட் அடிக்கிறாங்க சார். பேசாம பிசினஸ் மாத்திடுவோம் சார். ஏய் ஸ்டூபிட், என்னடா உளறற? உயிர் தப்பிச்சு வந்திருக்க சார். நான் நேர்ல வந்து சொல்றேன் சார். அதுக்குள்ள டைகிராம் முடிச்சு கையில கொடுத்துட்டேன். வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார். போனா வராதது, வந்தா போகாதது, வந்தாலும் போனாலும் காணாம போகாதது. அதான் சார் அதிர்ஷ்டம். அந்த அதிர்ஷ்டம் இன்னைக்கு உங்களுக்கு அடிச்சிருக்கு சார். எம்ஜிஆருக்கு 6 முகம், ரஜினிக்கு 3 முகம், இந்த லங்கருக்கு 6 முகம், உங்களுக்கு 7 முகம். இது சூது கிடையாது சார், பயப்படாதீங்க. ஜஸ்ட் டைம் பாஸ். ஒரு காபி குடிக்கிற நேரத்துல காசு சொல்லிட்டு போலாம் சார். நல்லா பாத்துக்க சார். 4 கட்டம் 3 கட்டை. ராஜா, ராணி, டைமண்ட், ஆட்டின். ராஜா நம்ம நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், ராணி நாட்டிய பேரொளி பத்மினி. அப்புறம் பாத்தீங்கன்னா சார் டைமண்ட் இருக்கு, ஆட்டின் இருக்கு. இந்த கட்டத்துல இருக்கிற படம் தான் சார் இந்த கட்டையில இருக்கு. இந்த கட்டையில இருக்கிற படம் தான் சார் இந்த கட்டத்துல இருக்கு. அப்படி 6 முகம் இருக்கிற இந்த கட்டையை இந்த டப்பாக்குள்ள போட்டு கட்ட 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 அடிச்சு கவுத்துற சார். விழுந்திருக்கிறது பார் சார். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், நாட்டிய பேரொளி பத்மினி, உலக காதலர் சின்ன ஆட்டின். கவனமா பாத்துங்க. உங்க பையில இருக்கிறது 5 10.
எந்த கட்டத்துல வேணாலும் காசு வைக்கலாம் சார். நல்லா பாத்துக்க சார். ஒரு ராஜா, ஒரு ஆர்டிட், ஒரு டைமண்ட். விழுந்த இந்த கட்டத்துல நீங்க 5 வச்சா 10, 10 வச்சா 20. விழுகாத இந்த கட்டத்துல நீங்க காசு வச்சீங்கன்னா அது கம்பெனிக்கு சேர்ந்து போகும் சார். கம்பெனினா என்னண்ணே? கால்வயிறு சோத்துக்கு காட்டு கத்து கத்தி கட்ட விட்டுற நான் தான் சார் இந்த கம்பெனி. சரி வைக்கிறான், விளையாட்டு என்ன பண்றது? நம்பிக்கை வை சார். நம்பிக்கை தான் சார் வாழ்க்கை. என்ன நம்பி கேட்டவங்க யாருமே இல்ல, நான் நம்பாம கேட்டவங்க பல பேர். வசார் 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 வை. சேப்ல வச்சா செல்லா சார், அள்ளி வச்சா வெள்ளி பணம். வச்சு வாங்கிட்டு போ சார். வணே வணே வணே. ராசா 10. ராஜா 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 10, ராஜா 10 5 ரூபா. பத்மினி 5 அண்ணே, பத்மினி 5 அண்ணே. கட்டம் காலி விடாதே, கட்டங்களை விட கம்பெனிக்கு சேர்ந்து போகும். கோசாமியை கும்பிட்டுக்கண்ணே, நல்லா பாத்துக்குங்க. எடுக்க போறேன். கோசாமி கை விடலண்ணே. ராஜா ஒரு ராணி. 10 வச்சா 20, 5 வச்சா 10. எடு 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 சாப்பிடுன. 5 10 வைக்கணும் அவசியம் இல்ல சார். 50 100 ரூபாய் வைக்கலாம் சார். 50 ரூபாய் வச்சா 100 ரூபாய், 100 ரூபாய் வச்சா 200 ரூபாய் சார். வை சார் வை சார் வை சார் வை சார் வை சார் வை. சிங்கிள் வச்சா சிங்கிள், டபுள் வச்சா டபுள், ட்ரிபிள் வச்சா. பத்மினி 1 ரூபி. பட்டா மணிக்கட்டா. பத்மினி பாத்துக்க சார். பாப்பா 1 ரூபாய் வச்சா 2 ரூபாய் எடுத்துக்க பாப்பா. பப்பர் மிட்டாய் வாங்கி சப்பி சப்பி சந்தோஷமா சாப்பிடு பாப்பா. சிவாஜி 1 ரூபி. அண்ணே வேணே போடுங்க. நல்லா கவனிங்க. பாப்பா பாத்துக்கங்க சார். 2 கட்டல 1 ரூபாய் வச்சிருக்கேன். அரே டைப் பஸ். 2 கட்டல ஜெசிகா பாப்பா இந்த பாப்பா 2 கட்டல 1 ரூபாய் வச்சிருக்கேன். 2 ரூபாய்க்கு 4 ரூபாய் அடிக்க பாப்பா. பாப்பா மாதிரி நம்ம கிளம்பக்கு போட்டு டபக் டபக் இருக்கு சார். தெராக்கு பங்க சார். ஒதுங்க சார் ஒதுங்க. முதல்ல ஜெயிக்க வைக்கிற மாதிரி ஆசை கட்டி எல்லாத்தையும் புடிங்கி விட்டானே. அவன் ஒரு நேக்கா தான் உருட்டறான். வேடிக்கை பாக்குறவங்க சும்மா நிக்காம கொஞ்சம் போ சார். சீசன் டிக்கெட் எடுக்க வேண்டிய காசு. அள்ளி வச்சா வெள்ளை போடும். ஆடில 10 ரூபாய். நீ 2 ரூபாய். பாப்பா கோசாமி யாரு? பாகம்பிரியா. நல்லா கும்பிட்டுக்க பாப்பா. பத்மனில 100 ரூபாய் வச்சிருக்க. பாத்துக்க சார். 100 ரூபாய் சார். நோட்டு சார். 1 ரூபாய் 2 ரூபாய் ஓடு சார். பாப்பா அடிச்சு. பாப்பா கோசாமி கை உள்ள பாப்பா 100 ரூபாய் வச்சு பாப்பா 200 ரூபாய் எடுத்துக்க பாப்பா. பாத்துக்க சார். பாப்பா 100 ரூபாய் வச்சு 200 ரூபாய் எடுத்துக்கிறது. அட எல்லாம் நல்ல நோட்டு தான் பாப்பா. என்ன பாப்பா உனக்கு அதிர்ஷ்டம் எப்படி அடிக்குது? இப்படியே போனா என் கம்பெனி காலியாயிரும் பாப்பா. அதுக்கு நான் என்ன பண்றது? குத்த வச்சே உட்கார்ந்திருக்கேன். கால்லாம் வலிக்குது. போகும்போது ஏதாவது பார்த்து சரியா பாப்பா? அதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம்ப்பா. முதல்ல உருட்டுப்பா. உருட்டு உருட்டு. 100 பத்மினி, 100 சிவாஜி, இல்ல 100 ஆட்டின். அடிச்சிருச்சே. நரி மௌத்ல புடிச்சுதே பாப்பா. பாத்துக்க சார். பாப்பா 200 வச்சு 400 வச்சு. டெய்லி இங்க வருவீங்களா? நாளைக்கு இந்த காலேஜுக்கு வரீங்களா? விளையாடலாம். தேங்க்ஸ் சார். புறாவல. வீட்டுக்கு போறேன். என்ன? எங்க கிளம்பிட்ட? வீட்டுக்கு. நீ ஜெயிச்சிட்டு வீட்டுக்கு போயிடுவ. நாங்க திருவோட இந்த தெருவுக்கு போணுமா? வெய். சக்தி பாவம்டா. அத்தா. வெய். அதையும் வெய். சீசன் டிக்கெட் அப்பா திட்டுவாரு. என்ன பண்றாங்க அப்பா? பல் டாக்டர். பல்ல புடுங்கறதுக்கு டாக்டர் வேற. பல்ல புடுங்கறவன் சொல்லு. எத்தனை பேர் பல்ல புடுங்கி சம்பாரிச்சிருப்பீங்க? இன்னைக்கு உன் பல்ல புடுங்கறேன் பார். டேய். இப்ப உருட்டறேன் பார். விழுந்திருக்கா? விழுகாது. ஏன்னா உருட்டு அப்படி. தப்பால 300 வச்சிருக்கான். வெய் 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 வெய். பாகம்பிரியா, உன் பங்கு பாகத்தை பிரிக்கிறேன். விடுகல இல்ல? எல்லாம் கம்பெனிக்கு. அந்த முட்டை காசு எடுத்து வை. சேப்ல இருக்கு பாரு. விழுந்திருக்காது. பாக்கணுமா? பாத்துக்க. பாடி போல. ஏய் தொப்பி மூக்கி கண்ணாமூலியில நோண்டிடுவேன். போடி. இவளை எப்படியே விட்டுறலாம். பாக்க கேன சிரிக்கி மாதிரி இருந்துகிட்டு ஜெயிச்ச உடனே எவ்வளவு விவரமா கிளம்பி போக பார்த்த. இருக்கிற நேரமாச்சுன்னு ஒரு 10 ரவுண்ட் போயிரு. அப்படி மிதி தரத்தின முடிச்ச. ஊர் பக்கமே வரக்கூடாது. ஏய் வாச்சி வாச்சி. வாட்சடு வாட்சடு. அதை எதுக்கு உருட்டிக்கிட்டு அப்படியே வச்சுக்க வேண்டியதானே? அதைத்தான் செய்ய போறேன். கோவிந்தா கோவிந்தா. அந்த கல்ட்டுல கால் கல்ட்டு. மாட்டியா? அந்த கொச்சக்கரை எடுத்துடா. இவ்வளவு மரத்துல கட்டி வச்சு அடிச்சு தோலை உரிப்போம்.
பாரு சோழி முடிஞ்சு. அந்த பையில என்ன இருக்கு? பையில என்ன இருக்கு? புஸ்தகம். ஏன்டா இப்படி அநியாயம் பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த ஆளை கூட்டிட்டு வரான்னு சொன்ன கேட்டியா? நிம்மதியா இருக்கா? சம்பாதிக்க முடியுதா? இங்க வந்து நோய் நோய் ஏன் கருவாப்பையில இந்த சோறு செமிக்குமாடா? எனக்கு செமிக்கியா? சரிப்பா, உனக்கு இஷ்டம் தானே, பண்ணிக்கப்பா. விடுதா. சரி, உனக்கு கடைசியா ஒரு சான்ஸ் தரேன். அந்த பைய வச்சு விளையாடு. ஒரே ஒரு தடவை ஜெயிச்சா போதும். எல்லாத்தையும் கொடுத்துறேன். மொத்தமா வச்சுக்கோ. இந்தா உன் வாட்ச், உன் காசு. ஒரு தடவை ஜெயிச்சா போதும். வேணா நீயே கூட உருட்டிக்க. ஏய், என்னது? விடா விடா, உருட்டு. நீ உருட்டுமா, உன் நல்ல மனசுக்கு நீ தான் ஜெயிப்ப. அதான் சொல்லிட்டார்ல, உருட்டு. எந்த கட்டத்துல இருக்கிற? வச்சுக்கோ. கடவுளே, ஆரம்பிச்சிடாத உன் தரத்தை, பேசாம குடி. திரும்ப திரும்ப அவன் ஊத்திட்டு இருக்க. அதான் குடிச்சு அல்வாடு தெரியுமில்ல. படிக்கிற பிள்ளைகிட்ட ஆசை பிடிக்கிட்டு இப்படி நான் தண்ணி அடிக்கிறவன் என்ன பண்ணும்? காலை பிடிக்காத குறையா கஞ்சின அந்த பிள்ளைகிட்ட எல்லாத்தையும் பிடிக்கிட்டீங்களா? உங்களோட சேர்ந்ததே பாவடா. அப்படியா? திரும்ப திரும்ப அதே ஞாபகப்படுத்திக்கிட்டு மூடிட்டு இரு. சத்தி சத்தி ராசா, கண்ணே, ஒண்ணு இல்ல காலையில எல்லாம் மறந்து போயிரும். பேசாம இருக்கணும். அப்படியா? என்னடா அப்படியா? இந்த கேமராவில தான் நம்ம சிம்ரனு, ஜோதிகா, ஸ்னேகா, மீனா எல்லாரும் எடுத்தேன். அவங்க எல்லாம் ஸ்டார் ஆயிட்டாங்க. நான் எப்ப ஸ்டார் ஆக போறேன்னு தெரியலையே. ஹலோ, அல்டிமேட் ஸ்டார் அருண் ஸ்பீக்கிங். ஹலோ அருண், நான் யார் தெரியுதா? தெரியலையே. போன்ல எப்படி தெரியும்? அவ்வளவுதான் நீங்க என் மேல வச்சிருக்கிற அக்கறை. புரியல? நான் ரிசப்ஷனிஸ்ட் மீரா பேசுறேன். ஓ, டிக்கிலோனா மீராவா? சொல்லுமா, என்ன விஷயம்? பக்கத்துல தானே இருக்க, போன்ல பேசுற. எனிதிங் சீக்ரெட்? எஸ், ஐ லவ் யூ. ஆனா உங்களுக்கு என் மேல கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்டே இல்ல. டிக்கிலோனா, என்னால நம்பவே முடியல. நான் காண்பது கனவா இல்ல நினைவா? கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலரு. கண்ணு ரெண்டும் என்ன மயக்கும். தண்டனக்கா, இட்ஸ் ரியலி? எஸ், ஐ லைக் பிளாக் கேட். ஐ டு லவ் யூ. இத வாயில சொன்னா போதாது. நான் ரிசப்ஷன்ல நிக்கும் போது நேரா வந்து என் கன்னத்துல கிஸ் தரணும். அப்பதான் நான் நம்புவேன். I am coming. ஐயோ, ஏண்டி அடிக்கிற? சும் சும். இதெல்லாம் ஓ வேலை தானா? மச்சி, காலையில ஒரு சின்ன கேம்டா. இன்னைக்கு உன் விளையாட்டு எங்கிட்ட காட்டிட்டியடா? லவ் கிவ்னு அலையாதரா. ஓ, உங்களெல்லாம் திருத்தவே முடியாதுடா. I try next time. Better figure. உதப்ப. என்ன வெயில்? எல்லாம் என்ன விலை? 9 ரூபா சார். 50 ரூபாயா? 9 ரூபா சார். இரு,
நானே எடுத்துக்கிறேன். என்ன 50 வயசு கிளம்பு போல மாதிரி ஆடிட்டு இருக்கு? இளநீ வெயில் நல்லா இருக்கேன். எள்ளி வாங்கலையா சார்? அதான் வாங்கின பாட்டில. எதுக்கு இந்த கிளம்பு வந்தான்? எதுக்கு என்ன அடிச்சான்? ஓகே பாய். என்னடா கண்ணத்துல கை வச்சுட்டு வர? எனி ப்ராப்ளம்? ஏய் கேக்குறல சொல்றா. பட. ஏய் சி கேக்குறல சொல்லு. கொஞ்சம் ஏந்திரேன். என்ன? ஏய் எதுக்குடா அடிச்ச? பார்த்த உடனே அந்த கிழமை எதுக்கு என்ன அடிச்சானோ அதுக்கு தான் நான் உன்னை அடிச்சேன். என்னடா சொல்ற நீ? ஹாய் ஹாய் ஹாய். என்ன மச்சான் கண்ணத்துல கை எவகிட்ட வாங்கின? எதுக்குடா அடிச்ச? இவன் எதுக்கு என்ன அடிச்சானா அதுக்கு தான் நான் உன்னை அடிச்சேன். பல்லக்கு குய்ய பரகிய மகரேன ஏக குய்ய. என்னடா பீட்ரு என்ன மேட்ரு? பெரிய மேட்ரு மச்சான். என்ன? எதுக்கு அடிச்சா? இவன் எதுக்கு அடிச்சானோ அதுதான் நானும் உன்னை அடிச்சேன். ஏய் இப்ப யாரு எதுக்கு அடிச்சாங்கன்னு தெரிஞ்சவன எனக்கு இப்போ. என்னடா மேட்ரு? ஏய் அது வந்துடா மச்சான். என்ன எதுக்கு அடிச்சுக்கிறீங்க? உங்களுக்கு என்ன பிரச்சனை? என்னம்மா இதாடா பிரச்சனை? நீங்க எதுக்கு அடிச்சுக்கிறீங்க உங்களை நான் கேட்க மாட்டேன். நான் யார் தெரியுமா? டிஐஜி சுபாஷ் கிட்ட சபாசன் பேர் வேண வீரப்பன். பயந்துட்டானுங்க. அப்பா ஐயோ எல்லாரும் யாரும் பார்க்கல சாமி. ஏய் அந்த ராஜா சிஸ்டருக்கு மேரேஜ்ரா. போய் ஏதாவது ஹெல்ப் பண்ணு. தூரம் வைக்கலாம். வைக்கிறத பத்தி பிரச்சனை இல்ல. வச்சா நீ சுற்றுவியே. வாட் இஸ் திஸ்? வாட் இஸ் கோயிங் ஆன் ஹியர்? ஊருக்கு ஹெல்ப் பண்ணது போதும், கொஞ்சம் வீட்டுக்கு ஹெல்ப் பண்ணலாமே. இது பாரு, டெலிபோன் பில்லு, எலக்ட்ரிசிட்டி பில்லு, கார்பரேஷன் டாக்ஸ் எல்லாம் இருக்க, கட்டிடு. நீங்க ஏதாவது சொல்லுவீங்க, நான் ஏதாவது பண்ணுவேன், அப்புறம் எனக்கு முடங்க. ஹலோ, என்ன முடங்குற? யுவர் சன் said there's an ad company went to America. ஏய் ஒண்ணு இல்லப்பா, நான் போயிட்டு வரேன். ஓகே. யா 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 ஐ அம் கமிங் கமிங். கால் பேண்ட், அரை பேண்ட், முக்கா பேண்ட், முழு பேண்ட், இதுக்கெல்லாம் உன் ஃப்ரெண்ட்ஸாடா? ஃப்ரெண்ட்ஸ் பத்தி திருவள்ளுவர் என்ன சொல்லிருக்காரு? துப்பாருக்கு துப்பாய துப்பாக்கி, துப்பாருக்கு தூமழை. எக்ஸ்கியூஸ் மீ, ஸ்மோக்கிங் இஸ் பேட் ஃபார் ஹெல்த் அண்ட் தி நேஷன். ஓகே டாட். ஓகே. உங்க அப்பா திருக்குறள் தப்பு தப்பா சொல்றது இல்லாம எங்களை எல்லாம் ரொம்ப கேவலப்படுத்துறாரு. இதே வேற யாரா இருந்தா வச்சுக்க, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். என்னடா பண்ணுவ? என்ன கால்ல விழுந்திருப்போம்? கால்ல விழுகிற பத்தி பிரச்சனை இல்ல மச்சான். ஆனா ஒரு போட்டுருக்க சாட்சி நினைச்சா பயமா இருக்கே. ஏய் சரி சரி, ஓவரா பேசுறீங்க, போலாம் வாங்க. கொக்குய்ய பார குள்ளலிய கொசபினா பல்லா. ஏய் என்னடா, எங்கடா அவன்? எங்க நழுவு பாக்குறேன்? வாங்க. எங்கடா அவன்? ஐ டோன்ட் அங்கிள். அப்புறம் எதுக்கா இங்க வந்த? சும்மா ஜாலியா பார்த்து. ஜாலியா சுத்தி பார்க்க. இது என்ன பீச்சா? இது என்னடா தலையில ஏதோ மணில தொங்குது? ஃபேஷன் 2002. கெட்டுது போ. ஆமா, நீங்க 4 பேர் கூடி கூடி தனியா ஏதோ பேசிக்கிறீங்களே, அப்படி என்னதான் பேசிக்குவீங்க? ஒரு சுஸ்மிதா சென், ஒரு யுக்தா முகி, ஒரு ஐஸ்வர்யா ராய், இவங்க 3 பேரையும் வச்சு இன்டர்நேஷனல் லெவல்ல இன்டர்நேஷனலே ஆச்சரியப்படுற அளவுக்கு சுத்தி அப்படிங்கிற ஒரு மெகா சீரியலுக்காக போட்டோ செக்ஷன் போயிட்டு இருக்கேன். ஓஹோ, ஆனா இதை எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே. இன்டர்நேஷனல் லெவலுக்கு நான் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது வந்து அந்த ஓல்டு மேனுக்கு புரிய மாட்டேங்குதுடா. அதான்டா உங்க அப்பன். ஏய் ஓகே 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 நக்கலா. நான் இப்போ என்ன சொல்ல வரேன்னா, ரொம்ப நாளாவே நீங்களே எனக்கு நிறைய செலவு பண்ணிருக்கீங்க. அதுக்கு என்ன இப்போ? சொன்னேன்றேன். சும்மாரா, உங்க எல்லாருக்கும் இன்னைக்கு நான் செலவு பண்ண போறேன். உங்க பேண்ட் பாக்கெட்ல இருக்கிற பர்ஸ் எல்லாம் எடுத்து இங்க வச்சிட்டு, அந்த அல்லு சில்லறையெல்லாம் இங்கேயே கொட்டிட்டு என் கூட ஒரு நல்ல ரெஸ்டாரண்ட்டுக்கு வர்றீங்க. ஓகே? எப்பா, உன்னை நம்பி நான் வரமாட்டேன், பணத்தோட தான் நான் வருவேன். இப்படி எல்லாம் நீங்க சொல்லுவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும்பா. வெயிட் அண்ட் சீ. சிட்டி ஆம்ப்ரோ ஸ்டாண்டர்ட் சார்ட்டர். ஏதுடா இவ்வளவு பணம்? கடவுளே, நீதான் காப்பாத்தணும். எல்லாம் விதிப்படி நடக்கட்டும். ஓகே, எல்லா பர்ஸும் இங்கே வச்சு வாங்கடா. பர்ஸை கொடு. சொல்றேன்ல, ஒரு நாளைக்கு எல்லாம் கூட்டி போறேன்னு சொல்றேன்ல. அக்காத ஹோட்டல்ல நான் கூட்டி ஐயா ஒன்லி 4 நாள் மச்சான். டேய் சில்லற கூட உன்கிட்ட இருக்க கூடாதா? பாரா, ரிசர்வ் பேங்க் நான் வச்சிருக்கேன்னு சொல்றேன், அப்புறமா பேசிட்டே இருக்க. சொன்னேன் வாடா. என்னடா ரிஸ்க் எடுக்கலாம்ன்றியா? ஹாய், யூ ஆர் நார்த் இந்தியா அண்ட் சவுத் இந்தியா. ஹாய், வெஸ்ட் இந்தியன். அடுத்தவங்க பிளேட்ல கை வைக்கிற, வந்த வாங்க போறீங்க. ஓகேடா, தேங்க்ஸ் டா. டேய் நான் கவனிச்சியா? உலக உருண்டைய காதுல மாட்டிட்டு இருக்கு. ஃபேஷன்டா. எஸ் ஆர்டர். அங்க கம் கம். எஸ்கியூஸ் மீ, காலை கொஞ்சம் கீழ இறக்குறீங்களா? முதலாளி என்ன கத்துவார். அதுக்கு ஏன் நீ கத்துற?
இந்த ஹோட்டலுக்கு வர்ற கஸ்டமர் குறைஞ்சபட்சம் 5 ரூபா கொடுப்பான், அதிகபட்சம் 10 ரூபா கொடுப்பான். நம்ம ரேஞ்சே தனி. காந்தி 1000 கொஞ்சம் இறங்கு, 500 இன்னும் கொஞ்சம், 100. யா இன்னைக்கு நாம நரிமுகத்துல முடிச்சிருக்கோம். சரிங்க சார், உங்களுக்கு என்ன வேணும்? வேணாம், அதுக்கு வேற இடம் பாருங்க. உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டேன். இந்த ஹோட்டல்ல எந்த ஐட்டம் சூப்பர் ஐட்டமோ அந்த ஐட்டத்தால இந்த டேபிள்லாம் ஃபுல்லா பண்ணியா. அடடடடா, இந்த ஒரு நிமிஷத்துல புள்ள பண்ணிறேன். ஐயோ டேய், இங்க வந்திருக்க பார்ட்டி யார் தெரியுமா? சூப்பர் பார்ட்டி. நம்ம ஹோட்டல்ல ஸ்பெஷல் ஐட்டம், காஸ்ட்லி ஐட்டம், சிக்கன் சாண்ட்விச், அப்புறம் சலாடு எல்லாம் எடுத்து வை. காந்திடா காந்தி. அண்ணே எனக்குண்ணே குத்தி முடியும் குத்தி. நேத்தே விளைச்சது அதுக்கு கமிச்சு கேக்குறியா? இந்த வந்துட்டு சார் ஆர்டர் பண்ணிட்டு எவ்வளவு நேரம் உட்கார்ந்துட்டு இருக்குது. கோபப்படாதீங்க சார். ஐயா இங்க முதல்ல ஐயா, அவனுக்கு வை, அப்படியே மச்சானுக்கு வை, மச்சானுக்கு வை, மாமாவுக்கு வை. இந்தாங்க சார், கருப்பா இருக்கீங்களா உங்களுக்கு? ரைட் ரைட் ஓகே. அவனுக்கு வை, மச்சான் மாதிரி நீ வாழ்க்கையில சாப்பிட்டுக்க மாட்டேன். சாப்பிடுறேன். ரைட், நல்லா சாப்பிடு, நல்லா சாப்பிடு. சாப்பிடுங்க. தேங்க்ஸ். என்ன அது காஞ்சி போன தக்காளி, காஞ்சி போன வெங்காயத்தை வச்சிட்டு இருக்க? சார் இந்த ஹோட்டல்ல இதான் சார் காஸ்ட்லி ஐட்டம். சார் வெறும் இலைய போட்டா கூட 200 ரூபாய் பில் போடுவோம் சார். சேல் டாக்ஸ் தனி சார். சரி சரி, போயிட்டு ஏதோ நல்ல ஐட்டம் வந்து எடுத்து வா. போயா. சரி சார், இந்த போறேன் சார். மச்சான் நம்ம ரேஞ்சுக்கு இந்த ஹோட்டல் சரியில்லை. வேற சாஸ் கொடுங்க. சார் பில் எடுத்து வாப்பா. ஏ சார் மச்சான் ஃபுட் எப்படி இருந்துச்சு? கேனத்தனமா இருந்துச்சு ஆர்டர். சரி சரி விடு விடு. நம்ம ரேஞ்சுக்கெல்லாம் நம்ம வந்து ரெசிடென்சி, ஜெஃப்ரிஸ், தாஜ் கார்மெண்டல் அப்படிதான் சாப்பிடுவோம். இந்தாங்க சார் பில். இருக்கு. மச்சான் நான் கேஷ் கொடுக்கவா கார்டு கொடுக்கவாடா? கேஷ் கொடுறா சார். டிப்ஸா கேஷா கொடுத்துருங்க சார். எவ்வளவு இருக்கு பில்லு? பில்லு கம்மியா தான் இருக்கு. சரி சரி சரி. என்னடா மல்லிகை சீட்டு? ஏய், அன்னைக்கு நான் பார்த்தேனே டெலிபோன் டிபார்ட்மெண்ட்ல, அதே ஆளு. அந்த பிளாக் செக் ஷர்ட் பாரு. ஓஹோ, சரியான தில்லுமுல்லு. என்னடா மாமடி சீட்டு? மச்சான் அது ஏன் பர்ஸ்டா? என்ன என்னடா சிரிச்சிட்டு சொல்றா? எங்கடா ஏன் பர்ஸ்? டேய் என்னடா இப்படி பண்ணிட்ட? பர்ஸ் மிஸ் மச்சான். அந்த பொண்ணு வேற பாத்துட்டா. ஏய் உன்கிட்ட அப்பயே சொன்னேன். டேய் ஏன்டா அப்படி சாப்பிட்டதுக்கு அப்புறம் மானத்தை வாங்குற? நான் சால்வ் பண்றேன். வெயிட்டர் சார், இஃப் யூ டோன்ட் மைண்ட், பர்ஸ் மிஸ் ஆயிருச்சு, கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் அந்த கேஷ் எல்லாம் ரெடி பண்ணி. டேய் ஆர்டர் பண்ணி சாப்பிடறதுக்கு முன்னாடியே சொல்லி தொலைக்க வேண்டியானடா. திடீர்னு எல்லா ஐட்டத்தையும் வாங்கி உள்ள தள்ளுங்க. எல்லாம் வேடிக்கை பாக்குறாங்க. இதுல டிப்ஸ் வேற 100 ரூபாய் தரேன்னு சொன்னேன். சாரி சார். பெரிய மைசூர் மகாராஜா பேரை நினைப்பா. வெக்கமல்ல உனக்கு? ஹாய் 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 ஹாய். இந்த கோணம் விட்டு வந்துட்டீங்க. நடந்தே வந்தேன் தெரியுமா? வர வேண்டாம்னா விட்டு வந்தேன். வந்துட்ட பாத்தியா? மச்சான் நம்ம மட்டும் மாட்டணும். மச்சான் என்ன ஆர்டர் பண்ணிக்கீங்க? தம்பி வரங்க. இவங்க என்ன ஆர்டர் பண்ணாங்களோ எல்லாம் ஒரு பிளேட் டிபிள் கொண்டு வா. அப்புறம் ஆஃப் ஆயில் தெரியுமா? அது வெந்த மாதிரி வேகாத மாதிரி இருக்கணும். அது பிளேட்ல கொண்டு வா. டேய் நானே வெந்து போய் தான்டா இருக்கேன். எது டேயா? ஆமாடா. அவங்களே சாப்பிட்டதுக்கு காசு இல்லாம பேந்த முடிச்சிட்டு இருக்காங்க. இதுல சைடு தோல்சி வரையா நீ? சார் நீ தப்பா நினைச்சிக்கல. மச்சான் மச்சான் இரு. பரவாயில்ல மச்சான், நீங்க பேங்க் போக மறந்துட்டு நானு. ஒரு நிமிஷம் போன் பண்ணிட்டு வந்துடுறேன். டேய் உட்காரு. பிஞ்சு போன விளக்கமான மாதிரி மூஞ்சி வச்சுக்கிட்டு பேங்க் போறியா? we are educated family sir, please. போடா எச்சக்கல ஃபேமிலி. அங்க ஏதோ பிரச்சனை போல இருக்கு. அது எனக்கு தெரியும். என்ன நடக்குதுன்னு பாப்போம். பேரர் உங்களுக்கு நான் கேஷ் ஃபோன் பண்ணி கொண்டு வர சொல்றேன். நீங்க வெயிட் பண்ணுங்க போங்க. அவ்வளவுதான் சொல்லிட்டேன். ஆமா போங்க வெயிட் பண்ணுங்க. ச்சே மானம் போச்சு. அன்னைக்கு நான் டெலிபோன் டிபார்ட்மெண்ட்ல பார்த்தனே ஒரு பொண்ணு, அவ எல்லாத்தையும் கவனிக்கிறா. அத உட்றா, முதல்ல இத கவனிப்போம். நம்ம சரி இருக்கடா மச்சான். அந்த செயின் கல்யாணி கவரி. இதுல ஒண்ணும் குறைச்சல் இல்ல உனக்கு. ரம்யா 1 மினிட், இது வந்துடுறேன். ஜஸ்ட் மிஸ் மச்சான். ஜஸ்ட் மிஸ் பர்ஸ் மிஸ்னு சொல்லு மச்சான். உனக்கு மாவரி தெரியுமா? என்ன பண்றது? ஹாய் ஹலோ. இப்பெல்லாம் மாவரைக்கிறது கூட வழி கிடையாது. அதுக்கும் கிரைண்டர் வந்தாச்சு. பாரா. எஸ் மேடம். மச்சான் நல்லவங்கள கடவுள் சோதிப்பாரு. ஆனா கைவிட பில் கொடுங்க, நான் செட்டில் பண்றேன். சம்தாரிங்க டேய் அந்த பில்லரா. அடுத்து பர்ஸோட வரேன். அதுல பணத்தோட வா. தேங்க் யூ மேடம். சாரி ஐ அம் விக்ரம். உங்க அமௌண்ட் நான் செட்டில் பண்ணிடுறேன். உங்க அட்ரஸ் கொஞ்சம் சொல்ல முடியுமா? கௌரவத்துக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல. நெக்ஸ்ட் டைம் உங்க பில்ல நான் பே பண்றேன். ஏய் நல்லவன ஆண்டவன் சோதிப்பான். ஆனா கை விட மாட்டா சொன்னல, கால் விடுவான். டேய் நாமெல்லாம் இங்க இவ்வளவு தெனாவட்டா படுத்திருக்கிறோமே, இது காரணம் யாரு தெரியுமாடா? யாரு? எங்க தோட்டக்காரன். எவனா தோட்டக்காரன்? அவன் இவனு மரியாதை பேசாத. ஏன்? அவன் எங்க அப்பன்டா. டேய் உங்க அப்பனுக்கு முதல்ல நீ மரியாதை கொடு. அவன் ஊர்ல இல்லடா. என்னடா அவன்? டேய்
நாங்க என்ன டென்னிஸ் மேட்சடா பாத்துக்கிட்டு இருக்கோம்? ஒண்ணு நடக்கிறது நிப்பாட்டு, இல்ல விஷயத்தை சொல்லு. லெஃப்ட் ரைட் பார்த்து பார்த்து கழுத்து சுளுக்காய் போகுது இல்ல. அதுக்கு என்னடா இப்ப? டேய், அவன் எதுக்கு யோசிக்கிறான் தெரியுமா? லவ் ப்ராப்ளம். இந்த லவ் வந்துட்டாலே நிறைய ஐடியா வரும், ஆனா எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாது. ஸ்வேதா கிட்ட பேசுறதுக்கு ஒரே வழி டெலிபோன் டிபார்ட்மெண்ட் தான். அப்ப இனிமே உன் மைண்ட் அடிக்கடி டிஸ்கனெக்ட் ஆக போகுதுன்னு சொல்லு. டேய், அந்த பொண்ணை பார்த்தா ரொம்ப ரஃப் அண்ட் டப்பா இருக்காடா. ஏய், அவ ரஃபோ சாஃப்டோ நான் பாத்துக்கிறேன். சும் சும். ஓ, சும் சும் அவ உன்ன பண்றாளா? அதானே பிரச்சனையே. மச்சான், சும் சும் என்னடா? சும்மா இருன்னு அர்த்தம். ஏண்டா குத்தாளாரி மாதிரி சொல்லி விட்டுக்கிட்டு இருந்த, மணி 5 ஆச்சுன்னா டான்னு போன் வரும்னா மணி 5 ஆச்சு உடனே காணா. ஏய், கொஞ்சம் சுமாரா. எங்க அப்பா நான் இருக்க போறேன்டா. அவனுக்கு என்னடா போன் பண்ண தெரியுது? ஹலோ சார், நாங்க டெலிபோன் டிபார்ட்மென்ட்ல இருந்து பேசுறோம். லைன் சரியா இருக்கா? ஏய், எல்லாம் சரியா இருக்கு. ச்சே, யாருப்பா? டெலிபோன் டிபார்ட்மெண்ட். அவங்களுக்கு வேற வேலையே கிடையாது. இந்த டென்ஷனுக்கு தான் மச்சான் நான் யாரையுமே லவ்வே பண்றது இல்ல. உன்னை எவ லவ் பண்ணுவா? அது நீ சொல்றியே. தேங்க்ஸ் மச்சான். ஹலோ ஹலோ, திஸ் இஸ் 841576. ஏய், ராங் நம்பர்ரா. மச்சான், இந்த சிம்ரன்ட்ட இருந்து கூட போன் வந்துரும் போல இருக்கு. ஆனா இந்த சுவேதாட்ட இருந்து போன் வர மாட்டேங்குது. அந்தா கூப்பிடு. ஓகே சரி. ஏய், இவன் நடந்த ஒரு நியாயம் இருக்கு. நீ குறுக்கு நடந்துட்டு இருக்கற? அத ஏற்கனவே நடந்துட்டல. சரி நட. ஆமா, ஏன்டா போனே வரல? அது எப்பறா வரும்? ஏன்டா? அதான் சனிய முடிச்சு நீ வந்துட்டியே. ஏய் டேய், ஒருவேளை அவளுக்கு என்ன பிடிக்கலையா என்னவோ? என்னடா அவன்? இல்ல மச்சான், அவ ரொம்ப திமிரு பிடிச்ச மச்சான். அவளை சீக்கிரமா போன் பண்ண மாட்டா, எனக்கு தெரியும்டா. இருடா நான் கேக்குறேன்டா. டேய் விக்ரம், எவ்வளவு போட்டோ எடுத்துட்டு இருக்க? எங்கல ஒரு போட்டோ ராம் மச்சான். டேய், வெளிய போடா, டிஸ்டர்ப் பண்ணாதடா. ஃபாரின் கிளையன்ட்ரா. இவங்கள எடுக்காட்டி பரவாயில்ல, என்னடா முதல்ல? ஏய், வெளிய போ, விளையாடாத ப்ளீஸ். எக்ஸ்கியூஸ் மீ, யூ வாண்ட் டச் அப்? டேய், ஏற்கனவே குளிக்காம வந்திருக்கா, நீ வேற உன் கர்ச்சிப்பை கொடுத்து கப்பு பண்ணாத, வெளிய போ. டேய், நண்பனாடா நீ? வெள்ளக்காரி முன்னாடி நான் அசிங்கப்படுத்துற? உன போட்டோ தான் எடுக்கணும். என்னடா போட்டோ? விக்ரம், மாடர்னா நான் கொடுக்குற டிசைன் போஸ். எக்ஸ்கியூஸ் மீ, roll it run out. I'll call you in a minute. Okay? என்னடா Come on, சொன்னா? girls. ஓகே. Come on. Come on. I'll call you. அதுரா. Relax, girls. Relax. குடுறா மச்சான். Ready? Close da. குடுறா. Ready? உன்னால முடிஞ்சது குடுறா. Ready? குடு. சேஞ்ச். வெரி குட். ஓகே. இந்த மீசையும் தாடி எடுத்தேன்னு வெச்சுக்க, அப்படியே கிருத்திக் ரேஷன் மாதிரியே இருப்படா. ஏடா? அது கிருத்திக் ரேஷன் இல்லடா, கிருத்திக் லோஷன். ஓஹோ, கிளாமரா குடு மச்சான். டேய், அது வெளிய இருக்குடா. ஏச்சி, அசிங்கமா இருக்கு மச்சான். வேற ஏதாவது புதுசா குடு மச்சான். ஏய், அழகிய தீயே. ஸ்மைல் ப்ளீஸ். ஓ, மாதவன மிஞ்சிட்ட மச்சான். சூப்பர்ரா. நல்லா இருக்கு மச்சான். நல்லா இருக்கு. Fine டா. Fine. டேய் மச்சான், எப்படா இந்த பிரிண்ட் கிடைக்கும்? மறுபடியும் எடுத்தா தான் கிடைக்கும். ஆமா மச்சி, film போட்டு எடுத்தா தான் கிடைக்கும். பிலிமே போடலையா? டேய், என்னடா பிலிம் காட்டுறீங்களா என்கிட்ட? வெள்ளக்காரையை கூப்பிட்டு அங்க ஆங்கிள் பார்த்து போட்டோ எடுக்கிறீங்க. நான் உள்ளூர்காரன், அது உங்க ஃப்ரெண்ட் மண்ணின் மைந்தன். என்ன கேவலப்படுத்துறீங்களாடா? டேய், உனக்கு ஃபிளாஷ் வந்ததே பெரிய விஷயம். வெளிய போ நீ. Hey, don't worry. Next year, same day, same time, நான் உன்னை போட்டோ எடுக்கிறேன். என்னடா? டேய், நீ பிலிம் போடாம தான்டா போட்டோ எடுத்திருக்கீங்க. நான் கேமரா இல்லாமலே போட்டோ எடுத்தவனுக்கு போஸ் கொடுத்தவன்டா. பல்லக்கு குய்ய பரகிய மக்கரே. அடிச்சாலும் சிக்ஸர் இப்படிதான் அடிக்கணும். இல்லடா மச்சான்? ஐயோ, ரைட். எனக்கு வேலை கிடைக்குமா? என்ன அப்படி கேட்டீங்க? இந்த மாடலிங் சென்டரே உங்களுதுதான். அச்சாண்டா ஹேட்ரிக். யார் மாடலிங் சென்டர் யாரா கொடுக்கிறது? யாரு மாடலிங் சென்டர் யாரா கொடுக்கிறது? He is my friend, Arun. From Animal Planet. Hello. Oh. Okay, my local channel. பல்லக்கு குய்ய பரகியம். ஜென்டில்மேன், கருத்த பரிமாறிக்கங்க. சரியான ஆளியா? வியாபாரம்லாம் எப்படியா இருக்கு? எங்க சார் நல்லா இருக்கு? எப்படியா நல்லா இருக்கும். இந்த மாதிரி பேப்பரை வாங்கி போட்டா அவன் வருவான், படிச்சுட்டு போயிட்டே இருப்பான். பிசினஸ் டெக்னிக்கே தெரியல. அது ஏடியா சார், சாப்பிடுங்க சார். சாப்பிடுங்க சார், சும்மா சாப்பிடுங்க சார். நல்லா சாப்பிடுங்க சார். சாப்பிடு சொட்ட சாப்பிட்றேன். சாப்பிடுங்க. 2 போன் விட்டா போறேன். 2 ஆர்லிஸ் போடு. சரி சார், சாப்பிடுங்க சாப்பிடுங்க சார். சாப்பிடுங்க சார். சாப்பிடுங்க சார். சார், உழைக்கிறது எதுக்கு சார்? சாப்பிட தானே சார். சாப்பிடுங்க சார். கணசை பத்தியெல்லாம் கவலைப்படாது. பணம் இன்னைக்கு வந்து நாளைக்கு போகும் சார். சாப்பிடுங்க. இதெல்லாம் யாரும் பண்ணா நல்லா கத்துக்கோ. சாப்பிடு. எக்ஸ்கியூஸ் மீ. சார், காசு கொடுத்துட்டு போங்க சார். எவன் சாப்பிட்டானோ அவன் மட்டும் வாங்கிக்க. என்னடா மிக்சிங் இது? என்னடா மிக்சிங் இது? ஏண்டா ஃபாரின் சரக்கு அடிச்சுக்கிட்டு இருக்க? என்னடா மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க? என்ன கொன்னு கொலை அறுத்துருவோம் ஒண்ணு. குடுறா, இதை எடுத்து குடி பண்ணி குடுறா. கேம் அட பாவி,
ஏன் முன்னாடியே குடிக்கிற நீ? ஏன் முன்னாடியே குடிக்கிற நீ? வைடா, கீழே வைடா, வைடா. உன் சங்கா இருக்கிற பாருடா. என்னடா அது சிவப்பு கலர் துண்டு, மனசுல என்ன ரெட் நினைப்படா உனக்கு? உன்னை கொல்றான்டா இன்னைக்கு. என்ன மச்சான் அது? ஏன்டா சிட்டுக்குருவி சண்டை போட்டு கொல்றான் மச்சான்? கொல்றான் யாரும் தெரியாதா? இது எவ்வளவு இருந்தாலும் கவலை வேணாம், கொல்றான். யாருன்னு பாருடா. எவ்வளவு இருந்தாலும் கவலை இல்ல, கொல்லு கொல்லு. உங்க அப்பாடா இது? அப்பாவா? அப்பா என்னப்பா சொல்லப்படாதப்பா. டாடி மச்சா மாடல் மதுமிதா பக்கத்துல வரும்போது அழகா பாத்துருக்கல. அதெல்லாம் உனக்கு மாட்டாதுடா. குளுகுளு இருக்கு மாமா. டேய் என்னடா சும்மா என்ன வெறுப்பேத்திட்டு இருக்கியா? அள்ளு சில்லறை எல்லாம் ஃபிகர்களை கரெக்ட் பண்ணிட்டு இருக்கும்போது என்ன மட்டும் என்ன கேன நினைச்சிட்டு இருக்கீங்களா? இன்னைக்கு ஏதாவது ஒரு ஃபிகரை மடிச்சு காட்டுறேன்டா. உனக்கு சூப்பர் ஃபிகர் ஒன்னு மாட்டும் இப்போ. அங்க பாத்தியா? சம ஃபிகர்ல மச்சி. சூப்பர் கரெக்ட்டா? அது அட்ரஸ் என்ன தெரியுமா? F3 நம்பர் 16 நுங்கம்பாக்கம் ஹை ரோட். நம்பர் கூட 32 36. ஆமா. இல்ல மச்சான் ஸ்ட்ரக்சரை பத்தி சொல்றா மச்சி. ஆமா. நீ போய் ட்ரை பண்ணு, கண்டிப்பா மாட்டு. என் லெவலுக்கு இது ஓகே மச்சான், மூவ் பண்றேன். பல்லக்கு குய்யப்பற கியமக்க. கால் டாக்ஸி புக் பண்ணிக்கோ. கால் டாக்ஸி என்ன மச்சான்? கவர்மெண்ட் வண்டி அந்த ஒன்னு கூட்டி போயிடும். டேய் என்னடா சொல்றீங்க? ஒண்ணுமே புரியல மச்சான். அது ஃபிகரே இல்ல, பொம்பளை போலீஸ். நீ கவனி வேடிக்கை. பல்லக்கு குய்யப்பற கியமக்கறனா. எக்ஸ்கியூஸ் மீ, வெயிட் a minute for 2 minutes. ஒரு சின்ன பிரச்சனை. என் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருக்கும் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் மலமலன்னு இருக்கிறதா சொல்றாங்க. ஆனா எனக்கு இல்ல. புரியுதா உங்களுக்கு? சோ எனக்கு அந்த ரேஞ்சுக்கு தேவையில்லை. ஒரு வத்தலோ தொத்தலோ க்ளோஸ்ல ஒரு எக்ஸ்போர்ட் கம்பெனி ரேஞ்சில, வெரி சாரி, உங்கள மாதிரி ஒரு எரால் கம்பெனி ரேஞ்சில கிடைச்சா கூட இட்ஸ் ஓகே ஃபார் மீ. அண்டர்ஸ்டாண்ட் டார்லிங்? இங்க பாருங்க, இந்த மாதிரி இவ்வளவு டிஸ்டன்ஸ் கொடுத்தெல்லாம் பொண்ணுங்க கிட்ட நான் பேசவே மாட்டேன். ஒரு பொண்ணை பார்த்துன்னு வச்சுங்க, பார்த்த உடனே அப்படிமே அது லுக் விட்டுச்சுனாக்கா இஸ்கும்பே. டக்குனு பஸ்ல ஏற்றுன்னு வச்சுங்க, கைகாலெல்லாம் விளையாட அப்படியே. புரியுதுங்களா? அவன் அடி வாங்குறதுல எஸ்கேப் ஆயிடலாம். கிளம்பு கிளம்பு. சரி சரி. டேய் நானும் வரேன். அப்ப அந்த ஈவ் டீசிங்? எதே ஈவ் டீசிங்? நம்ம தில் விக்ரம் தெரியுமா? அந்த மாதிரி கலாய்க்கிறதே போலீஸ் தான். அதுலயும் லேடிஸ் போலீஸ பார்த்தா அல்வா திங்கிற மாதிரி அப்படியே ரோட்ல ஓட விடுவேன்னா பாத்துக்கவே. என்ன லுக்கு விடுற? அதை விடு. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, நீ நானும் லவ் எல்லாம் பண்ண வேணாம், புரியுதா? நம்ம 2 பேரும் 4 பீச் ரோடு இப்படி ஜாலியா சுத்துவோம். ஒன்ன விட பெட்டரா இன்னொரு ஃபிகர் கிடைச்ச உடனே ஆட்டோமேட்டிக்கா ஒன்னு நான் கழட்டி விட்டுறேன். ஓகே? நான் இப்போ ஒன்னு லவ் அடிக்கிறேன், நீ அடிக்கிறியா? எஸ் ஆயிட்டீங்களா? ஐயோ அடிச்சு ஏறாங்க. ஏன்பா ஒன்னு கேக்குறேன், உண்மையை சொல்வியா? என்னம்மா? உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு பேசிக்கிறாங்களேப்பா. அண்ணா எனக்கு எல்லாம் தெரியும். என்னைக்கும் வேஷ்டி கட்டாத நீ எதுக்காக அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் பட்டு வேஷ்டி கட்டிட்டு போன? ஒரு சிலர் முட்டாள்தனமா நினைக்கிறாங்கன்னா நீங்க கூட அதே மாதிரி நினைக்கிறீங்களே. அம்மா, நான் கல்யாணம் பண்ணா உன்னோடையும் அப்பாவோடையும் ஆசீர்வாதத்தோட தான் கல்யாணம் பண்ணுவேன். இதுக்கு மேலே என்ன நம்பலன்னா அது உங்க இஷ்டம். ஏண்டி சீதா, குழம்புலயே உப்பு ஜாஸ்தியா போட்ட? கரெக்டா இருக்குமா? போட்டோம். அப்படியாவது சில பேருக்கு உரைக்காதா? உப்பிட்டவரை உள்ளளவும் நினை. சாப்பாடு போடு. இவளால வீட்லயே சந்தேகப்பட ஆரம்பிச்சுட்டாங்க. இனிமே பிரியா கிட்ட சாஃப்டா சொல்றதுனால ஒர்க் அவுட் ஆகாது. ஏதாவது ஃபோர்ஸ் பண்ணி மிரட்டி அவளை உண்மையை சொல்ல வைக்கலாமான்னு யோசிக்கிறேன். டேய், அது ரொம்ப தப்பா போய் முடியும்டா. she is very dangerous girl. எப்ப தாலி கட்டாத உடனே தன்னுடைய புருஷன் சொன்னாலோ அதுல இருந்தே தெரிஞ்சுக்கோ அவ எதையும் செய்ய துணிஞ்சவன்னு. என்ன மச்சான் சொல்ற? என்னடா இங்க மீட்டிங்? ஏய் சுமாரா, நான் எதை பத்தியும் கவலைப்பட போறதில்ல. எதுவா இருந்தாலும் 2ல 1 பாத்துருவோம். ஓ அப்படி சொல்றியா? அப்ப நான் ஒரு ஐடியா சொல்றேன், கேக்குறியா? ஏய் அப்படினா புதுசா சொல்ல போறேன். சொல்றேன் மச்சான், நாம பிரியாவை கடத்துறோம். வாட்? கடத்தலா? ஓகே மச்சான், வட்டா எனக்கு வேலை இருக்கு. ஏய் இரா, மத்தவங்க கூட இருக்க. டேய் நடக்கிற விஷயமா பேசுறா மச்சான். சூப்பர் ஐடியா மச்சான், சொல்றது கேளு. கடத்துறோம்னா கடத்தல, கடத்துறது மாதிரி நடிக்கிறோம். அப்போ பொண்ணுங்களை கடத்த போறோம்னா பயத்துல சரண்டர் ஆயிருவாளுங்க. சூப்பர் ஆயிரும். அதுக்கு சரி, எப்படி கடத்த போறோம்?
மச்சான் ஒண்ணு இல்ல மச்சான், நாளைக்கு நீனும் இவனும் உன் வீட்டுல ரெடியா இருங்க. நான் கணேச கூட்டிக்கிட்டு அவளை தூக்குறேன். இவன் வெளியில ஆட்டோல ரெடியா இருப்பான். எஸ்கேப் ஆகி போயிட்டே இருக்கும். பாவம் டிரைவர் ஆக்கிட்டேன். ஆமா நம்மகிட்ட கார் இருக்கே, எதுக்கு ஆட்டோ? மச்சான் சிட்டியில வெட்டுறதுக்கும் குத்துறதுக்கும் சந்துல பூந்து சிந்து பாடுறதுக்கும் ஒரே வாகனம் ஆட்டோ மட்டும்தான். ஓகே, எப்படி மச்சான் நம்ம ஐடியா? சூப்பர் மச்சான். ஓகே மச்சான், சும் சும். ஓகே, ஐ மீட் கணேசா பல்லக்கு குய்ய பரகிய மக். எக்ஸ்கியூஸ் மீ, சாரி செக்ஷன். நேரா போங்க மேடம். Thank you. வாடி வாடி நாட்டுக்கட்டு. வா. எக்ஸ்கியூஸ் மீ, உங்களை தான். இங்க ஃபிகர் செக்ஷன் இங்க இருக்கு. சாரி, சாரி செக்ஷன். எஸ், ரைட்ல போங்க. வாங்க மேடம், இத பாருங்க. ஏய், இருடா. Dress எடுத்து ட்ரையல் ரூம் பக்கம் வரட்டும். அப்ப அடிச்சா போதும். ஓகே, நம்ம ட்ரையல் ரூம் பக்கத்துல வெயிட் பண்ணலாம். வா 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 வா. ஏய், என்னடா பண்ற? மச்சான் ஒரிஜினலா தான் கொடுக்க முடியல, பொம்மைக்காவது கொடுத்துக்கிறேன்டா. டேய், இந்த பொம்மை மொழு மொழுன்னு இருக்குடா. என்னடா பின்னாடி அடிக்கிறீங்க? ஏய், ஒரிஜினலா? மச்சான் இந்த கேட்ச். நீங்க பொம்மை நினைச்சு தெரியாம அடிச்சிட்டா இருக்க அவரு. உங்களுக்கு அக்கா தங்கச்சி இல்லையாடா? இப்போ பொம்மை ஆயிடுச்சு மச்சான். நீ ரொம்ப சொதப்பற, மாட்னா ரிவிட் அடிச்சிடுவானுங்க. சவுத் ஆப்பிரிக்கால வந்த திருட மாதிரி திரு முழிக்காத, அவ்வளவு சொல்ற. கத்தாத கத்தாத. விக்ரம் வேற ஆட்டோல உட்கார்ந்துட்டு இருக்கான். ஆட்டோவே பார்க்காதவன் எப்படி ஓட்ட போறான்னு டென்ஷன்ல இருக்கேன். அத பத்தி உனக்கு என்னடா கவலை? நம்ம வந்த வேலையை ஒழுங்கா கவனிக்கலாம். ஓகே, இந்த புடி பாப்பலாம். ஒரு சந்தேகம், இது ஒரிஜினலா பொம்மையா? டேய், இவ்வளவு நேரம் என்ன பண்றானுங்க? பிரியா ட்ரைலர் போறா. வாப்பலாம் வாப்பலாம். ஓ, இப்ப கரெக்ட் பண்ணலவா? இல்லடா, அங்க. இத பேக் பண்ணிடுங்க. வா 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 வா. சாரி, லோபி. இங்க போறா பிரியா. கமாண்டா, பிரியாடா. என்னடா டபுள் ஆக்ஷனா? வரா. ஐயோ, நீங்க பார்க்காம இருந்துறான் போல இருக்கே. Thank you. வேடா வேடா, பொம்மை இருக்குடா, வேடா. வேடா சாச்சா. என்னடா ஒரு பிளேட் தான் வந்திருக்கு? இன்னொரு பிளேட் எங்கடா? டேய், ஆல்ரெடி 8 பிளேட் ஆயிடுச்சுடா. எங்கடா தோசை? அடச்சி, கன்னடியா கேட்டு. வேற ஏதாவது வேணுமா? அப்புறம் வாங்க சொல்றேன். ஓகே சார். பெரிய வெள்ளக்காரனுக்கு பிறந்தவரு டீசெண்டா சாப்பிடுறாரு. டேய் 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 டேய், என்னடா பக்கெட்ல துணி போட்டு அலசுற மாதிரி தோசை அலசுற? மச்சான், இங்க சாம்பாருக்கெல்லாம் காசு கிடையாதுடா. உங்கள மாதிரி கப்லயா சாப்பிடுவாங்க? பக்கெட் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்தா பக்கெட்லாண்ட சாப்பிடுவாங்க. உன் கூட பெரிய ரோதனையா போச்சுடா. டேய், ஏன்டா அவர் உள்ள போட்ட? டேய், அவர் கொஞ்ச நேரம் ஊரட்ட, அப்புறம் எடுத்துக்கிறேன். ஹலோ வெயிட்டர், ஒன் மோர் பாக்கெட் சாம்பார் ப்ளீஸ். காதலுங்கிறது கண்ணும் கண்ணும் சம்மந்தப்பட்டதுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இப்பதான் அதை ஃபர்ஸ்ட் டைம் அனுபவிக்கிறேன். ஆனாலும் எவ்வளவு நேரம் தான் கண்ணிலே பேசிட்டு இருக்கிறது. இன்னும் மணிரத்னம் காதல். கண்ணத்தில் முத்தமிட்டான். ஒன் மோர் திங், யூ நோ பாரதிராஜா காதல். அடியா தாடி லலலலலலலல. என்னப்பா இது? ஏய் படா, நான் உன்னை கூப்பிட்டேனாங்க. என்ன பண்றீங்க? நீ எதுக்கு தேவலாம இங்க வந்த? நம்ம மாலன்றவது அந்த பொண்ணு யார் எதை பத்தி இங்க பாரு. நான் அந்த சின்சியரா லவ் பண்ணிட்டு இருக்கேன். 3 மணி நேரமா மொக்க போட்டு இப்பதான் அந்த பொண்ணை கரெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். இடத்த காலி பண்ணுங்க. ஏண்டா நீ என்னடா சொன்ன? போலீஸ்காரிட்ட மாட்டி விட்டு அடி வாங்க வச்ச, அதுவும் லேடிஸ் போலீஸ் கிட்ட. என்னெல்லாம் ஒரு பொண்ணு லவ் பண்ணுச்சுன்னா உலக அதிசயத்துல 8வது அதிசயம் நான் சொன்னேன். பாரா எப்படி இருக்கான்னு. ஏண்டா சொட்டத்தலையா, சின்ன வயசுலயே வெஸ்ட் இண்டீஸ் கிரிக்கெட் பிளேயர் ஈரல் லாரா தெரியுமா? அவர் அது பிரெயின் லாரா இருக்கட்டும். ஏதோ ஒண்ணு, முதல்ல நீங்க இடத்த காலி பண்ணுங்க. நல்லவ மச்சான், ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். அந்த பொண்ணு 2 வார்த்தை பேசிக்கலாமா? பேசுறா பேசு. பாத்தியா, லவ் லெட்டரா எனக்குன்னு முடிவாய் போச்சு. காதல் சொர்க்கத்துல நிச்சயிக்கப்படுறதுல இங்க நிச்சயிக்குது. எனக்கு பிறவிலேயே 2 காதும் கேட்காது, வாய் பேசவும் வராது. அட்ரஸ் கேட்டு வந்த என்னை 3 மணி நேரம் மொக்கை போடுகிறான். தயவு செய்து காப்பாற்றவும். You know my personality. டேய், அதான் ஃபியூஸ் போயிடுச்சு. எதுக்கு காசு வாங்க தானே போனேன். ஏன் காசு வாங்கல? டேய், நானும் காசு வாங்கலாம்னு தான் போனேன். ஆனா அவங்க கதறி எழுதுறத பார்த்தா எனக்கு காசு வாங்கவே மனசு வரல. உள்ளூர்காரங்க தானே, நாளைக்கு வாங்கிக்கலாம் வா. உனக்கு ஒரே நாளையில எல்லாத்தையும் முடிச்சு பண்ணணும். அப்போ உனக்கு இன்னைக்கு சரக்கு வேணாம். சே, அப்ப நம்ம வரைக்கும் பாத்துக்குவோம். அடே ராவுங்களா, என்னடா இது? நான் லண்டு மணி 9 தான் ஆகுது. அதுக்குள்ள சேட்டு கடையை மூடிட்டான்.
அதானே ஒருவேளை சேட்டை பண்ண போயிட்டானா? ஒன்னும் புரியலையே. ஏய் இங்க பாருடா, கதவு மட்டும் தான் பூட்டி இருக்கு, பூட்ட காணா. இவனே ஏடா போடுறா போடுறா போடு. நைட் ஸ்டடியா? என்ன சேட்டு இந்த ஊர்ல இருக்க வேண்டாம்? சேட்டு கதவை சாத்திட்டு உள்ள உட்காந்துட்டு நீயே வியாபாரம் பண்ணிக்கிறியா? என்ன பழக்கம் அது? ரெண்டே மோதிரத்தை உருவே. எது உருடா மோதிரத்தை உருடா. செயின் என்னடா அது? எல்லாத்துக்கும் வேணா காரணம். நான் என்ன பண்ண கேக்குவா? என்ன கேக்குவா கோக்கறது? எடைய போடு. என்ன பாக்குற? எல்லாம் ஒரிஜினல் தான். ராம் 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 ராம். டே வாடா, என்ன விட்டுடுங்கடா. ஏற்கனவே நான் உங்ககிட்ட நிறைய நகை வாங்கிட்டேன். இதை கொண்டு போய் வீட்டுல வச்சா ராத்திரி எனக்கு தூக்கமே வரலடா. செத்தவங்கலாம் என் கனவுல வந்து நீயும் சாகவான்னு கூப்பிட மாதிரியா இருக்குடா. கூப்பிடத்தானே செய்வான். அங்க செத்தவனா முக்காசு பேர் யாரு? எல்லாம் உங்ககிட்ட வட்டிக்கு வாங்கிட்டு வட்டி கட்ட முடியாம நாக்கு தள்ளி தாவி குச்சவன் தானே. நீங்க கேட்ட போனா நான் கொடுத்துறேன். எடுத்துட்டு போங்க. என்ன ஆள விடுங்க. போங்க போங்க. இந்த செயினும் நீ எடுத்துட்டு போ. ராம் 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 ராம். வரேன். உங்களை போலீஸ்ல புடிச்சு கொடுக்கலன்னா நான் ராம்லால் சேட்டே இல்ல. சே ஆரம்பிட. சித்தப்பு ஆரம்பிக்க மாட்டேங்கிறான். எதையா? டேய் சே அழுடா. வர்றத டேய் அழுது தொலைடா. மிதுடா மிதுடா வச்சிரவா. ஒருத்தனும் சீண்டல. நல்லா அழுடா. சே எப்படா கத்துறது? பர்ஃபார்மன்ஸ் பத்தல. நல்லா அழுடா. ஏய் உங்க எல்லாருக்கும் நான் ஒன்று சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க. இந்த உலகத்திலேயே காதல் தான் எல்லாம். அது புனிதமானது. அதுல தோத்துட்டோம் அப்புறம் வாழக்கூடாது, செத்துடணும். அதுதான்டா நம்ம காதலுக்கு கொடுக்குற மரியாதை. போட்டாலும் எல்லாரும் தத்துவம் பேசுறான். சித்தப்பே நம்ம டிராமா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. என்னடா அந்த ஒரு பீஸ் ரெடி ஆயிட்டா. அவன் குறுன்னு பார்க்கும்போது இன்னைக்கு நைட்டே போயிட்டு விழுந்துருவான். காலையில தொட்டு பார்த்தாங்க. அந்த பின்னாடி அந்த உட்காந்து அந்த ஃபுல்லா சோகமா இருக்காங்க. கிளம்புறான். நண்டு அவன் கார்பரேஷன் பேசுறா. அவசரப்பட்டு குதிச்சுட்டு போறான். தூக்குனா 3 காசு கிடைக்காது. இலவச பாடிடா அவன். ஐயோ போய் விழுந்துற போறான். மூட மாத்து. சே பர்ஃபார்மன்ஸ் போயிட போறான். நான் சொல்லல. ஆமா ஆமா. நான் மட்டும்தான் கூட பிறந்ததுன்னு சொல்லிட்டே இருக்கேன். ஆனா உன் மனசுல அப்படி ஒரு எண்ணமே இல்ல. இதுவே உன் கூட பிறந்தவ சொன்னா கேட்காம இருப்பியா? எல்லாம் ஒரு பேருக்குதான். இது ஏன் நோய்ங்குது? எனக்கு என்ன தெரியும்? உங்க சண்டே உங்களோட வச்சுக்கோங்க. இதை ஒழுங்கா நான் ஆட்டி முடிச்சேன்னா தான் காலையில எனக்கு 2 தோசையாவது போடுவா. ஏய் இப்போ ஏன் கத்துற? அவ சொல்லிட்டா போதுப்பா. ஏற்கனவே அவ தங்கச்சிக்காரி லவ் கிவ்னு சொல்லி போய் சேர்ந்துட்டா. இப்போ இவன் வேற ஆரம்பிச்சிருக்கா. இவனும் போய் சேர்ந்தானா அந்த பாவம் என்னதான் வந்து சேரும். இதெல்லாம் நம்ம சரி வராதுமா. இதுக்கு நான் ஒரு முடிவு கட்டுறேன். அவள நம்மளே உள்ள எழுத்து விட்டுறோம் போல இருக்கேவா. என்ன பாசமலர் படம் ஓட்டுறியா? ஏய் பொண்டாட்டிங்க நீலி கண்ணீர்கள்லாம் புருஷங்க நாங்க தாண்டி பயப்படுவோம். மற்றவங்கிட்ட எல்லாம் பப்பு வேகாது. நிறுத்து. நண்டு ஃபர்ஸ்ட் விஷயத்தை கேளு. காலைல டீ சாப்பிட்டு ரோடு கிராஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தேன்னா அப்போ ஒரு வண்டி வேகமா வந்துச்சு. நம்ம லிங்கம் அவனை அடிச்சு தூக்கிடுச்சு. அவனை தூக்கிக்கிட்டு 4 பேர் பதறி அடிச்சுக்கிட்டு அப்படியே ஒரு ஆட்டோ பிடிச்சி ஓடுற ஆஸ்பத்திரிக்கு. இந்த கவி பொண்ணுல கவி அது எங்கேருந்து வந்துச்சுன்னு தெரியலையா. அங்க எங்க சுத்தி ஹாஸ்பிட்டல தேடி இருக்கு.
நாங்க 2 பேரும் ஒரு இடத்துல அப்படி அடிச்சு மோதி பாத்துக்கிட்டோம். அவ கீழே விழுந்துட்டா. எனக்கு தான் அடிபட்டுடுச்சோன்னு நினைச்சு அவ பதறி அடிச்சு ஓடி வந்திருக்கா. என்ன பார்த்தா மேலேயும் கீழேயும் லுக்கு விட்டா கப்படி கட்டி பிடிச்சிட்டா என்ன. அப்ப வந்துச்சு பாருங்க எனக்கு ஒரு சந்தோஷம். அது எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அப்புறம் குடிக்க. அப்படி சொல்லலன்னு வச்சுக்க. சரக்க ஊத்தி முன்னாடி வச்சுட்டு கேட்கறான் பாரு கேள்வி, கேனப்பைய மாதிரி. சித்தப்பு ஏதாவது சொல்லு, இல்லைன்னா குடிக்க விட மாட்டான். நம்ம ஒரு பீஸை தேடி பெறப்படுது, அது 3000 அடியில சிக்கா 300 அடியில சிக்கிச்சுனா அப்ப வருமே ஒரு சந்தோஷம். அப்படித்தானே எப்ப பார்த்தாலும் பீஸு பீஸு பீஸுன்னு உனக்கு சரக்கு இல்லப்பா. ஏ குமார், நீ சொல்லு. ஒண்ணு இல்லப்பா, நமக்கு சிக்கன பாடியில உடம்பு முழுக்க நகை இருந்துச்சுன்னா ஒரு சந்தோஷம் வருமே, அப்படி இருந்துச்சான்னு கேக்குறான். அப்படியே சொன்ன உனக்கு சரி கிடையாது படா. யாரும் சரியில்லை. என் மச்சான் நல்லதான் கரெக்டா சொல்லுவான். சொல்லண்டே காலையிலே பொண்டாட்டி மூஞ்சியில முழிக்கும் போது நினைச்சேன் எவனோ ஒருத்தன் தூக்கி போட்டு மிதிக்க போறான். அது மீன்தானா? கட்டிக்கே சிங்கி அடிக்கும் போது ஓசியில ஒரு புல்லு கிடைச்ச ஒரு சந்தோஷம் வருமே, அப்படி இருந்துச்சா மச்சான்? வலிக்குதாப்பா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல சித்தப்பு. எவனே முதுகுல தூக்கி இருக்கோம், கடைசியா இவனே முதுகுல தூக்க வேண்டியது வரும் போல இருக்கு. வாங்கி கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு வளைச்சு வளைச்சு குடிச்சிட்டான் பாத்தியா? பரவாயில்ல சித்தப்பு, இவன் ஏடா கூட அது மாதிரி செய்வான்னு தெரியும். அதான் ஒரு குவார்டர் வாங்கி வச்சிருந்தேன். வந்துச்சு. எப்போ வந்து அவன் என்னையே எட்டி உதைக்க ஆரம்பிச்சிட்டானோ இதுக்கப்புறம் அவனை சும்மா விடக்கூடாது. நாளைக்கு பொண்ணு கேட்டு போறோம், புரியுதா? நீடா பாவி பயல. இது என்ன காலேஜ் நினைச்சீங்களா இல்ல சுடுகாடுன்னு நினைச்சீங்களா? ஆல் ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ். இவங்க வாழ்க்கையில இவங்களோட கழுத்துல என்னைக்குமே மாலை விழ போறது இல்ல. ஏன்னா காலையில இருந்து மாலை வரைக்கும் இவங்க காலேஜுக்கு வர போறது இல்ல, மாலையில இருந்து காலை வரைக்கும் இவங்க வீட்டுக்கும் போக போறது இல்ல. எனக்கு இருக்கிற கெட்ட பழக்கத்துக்கு இவங்க சாகுற வரைக்கும் நான் உயிரோட இருக்க போறது இல்ல. அதுக்கு முன்னாடி இவங்களே எல்லாம் மாலையும் கழுத்துமா மரியாதையோட பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். மாலை ஓகே, அது என்ன தண்டனை கடையில் அடிக்கிறானே, அவனுக்கு என்ன மரியாதை? யார பத்தி வேணாலும் தப்பா பேசுங்க, அவங்கள பத்தி மட்டும் பேசாதீங்க. யார் தெரியுமா அவங்க? அவங்கதான் சார் இந்த மண்ணினுடைய கலாச்சாரம், அவங்கதான் தமிழின் கலாச்சாரம், அவங்கதான் சார் இந்த மண்ணின் மைந்தர்கள். தலைக்கு 10 ரூபா வசூல் பண்ணி அவங்கள கூட்டு வந்திருக்கோம் வாசிக்கிறதுக்கு. டிகிரி முடிச்சு என்னடா பண்ண போற? புக்ஸ் எல்லாம் இடைக்கு போடுவேன். நீ அறிவு வைப்பிய வேணா வாங்கிக்கிறியா? ஃபர்ஸ்ட் ஸ்டூடண்ட்ஸ் ஒருத்த வரான், அவனை கவனி. தம்பி நில்லுப்பா, இங்க வா. நீ இங்க வா. யார பாத்து? பாத்துடா. ஃபர்ஸ்ட் இயர் படிக்க வர்றீங்க, காலேஜுக்கு வர அன்னைக்கு இப்படி பட்டன போடாம வர்றீங்களே, பட்டன போடுப்பா. நீ போட்டு விடுற. கிரேட் இன்சல்ட். நம்ம காலேஜ் பையன் தானடா, நான் பட்டன் போறனால ஒண்ணும் குறைய போறல, நானே போட்டு விடுறேன். அவன் ஜட்டி போட்டு விடும்பா. அதுக்கு தான் நீ இருக்கறியடா. ஏய் பட்டன் இருந்தாடா போடுற, இருந்தாடா போடுற, இருந்தாடா போடுற. என்னடா ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடண்ட் நீங்க, செகண்ட் ஹாஃப் சேது சியா மாதிரி போறா. என்ன பண்ணிட்டு போறான் பாத்தியா? நான் அவனை கூப்பிட சொன்னேன்டா. கூப்பிட சொன்னா யாரா அவன்? எஃப் சேனல்ல ஃபேஷன் கேட்வாக் நடந்து வர மாதிரி வர்றான், ஒரு மாதிரியா இருக்கிறானே. கேப்பமா என்ன புதுசா? ஆமா புதுசுதான். கரெக்டவா? இதே ஒரு பெண் வர்க்கம் கேட்டிருந்தா என்னோட ட்ரீட்மெண்ட் வேற மாதிரி இருக்கும். ஆண் வர்க்கங்கறனால நீ தப்பிச்ச. ஆமா ஃபர்ஸ்ட் இயரா? ஃபைனல் இயர். என்ன எதை கேட்டாலும் ஏர்க்கு பாரா பேசுறா? என்ன டிபார்ட்மெண்ட்? இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட். நம்ம டிபார்ட்மெண்ட். ஐ அம் அஸ்வின் ஃப்ரம் ஊட்டி. ஓகே ஓகே, ஐ அம் இங்கிலீஷ். ஸ்கூல் கான்வென்ட்ல ஊட்டிலாம் படிச்சேன். ஹலோ, ஐ அம் நெப்போலியன். போடா, ஒரு நெப்போலியன், ஒரு விஎஸ் ஒப்பி, ஒரு ஓல்ட் காஸ்கி, ஒரு ஓல்ட் மங்கி. இவன் மானகட்ட மானிட்டர். இந்த ஜேகே பார்க்க வந்திருக்காரு, கொஞ்சம் டீசன்ட்டா நடந்துக்கங்கடா. சார் கல்லியா. எனிவே கங்க்ராச்சுலேஷன் சார். எதுக்கு? என்னடா இருந்தாலும் அடுத்து காலேஜினுடைய பிரின்சிபால் ஆக போறீங்க, அதுக்காக தான். Thank you. கல்லூரி மாணவர்களுடைய பிரதிநிதிங்கிற முறையில I want to discuss with you. என்ன டிஸ்கஸ் பண்ண போற? நிறைய விஷயங்கள் பேசணும். உட்கார்ந்துட்டு பேசுவோம். Yes. அண்ணே உட்காருங்க. Excuse me sir, sit properly. சார், இப்போ நீங்க காலேஜினுடைய பிரின்சிபால் ஆக போறீங்க. நம்ம காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ்க்குள்ள ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் இருக்கு. அந்த ப்ராப்ளம்ஸ் எப்படி நீங்க டீல் பண்ண போறீங்க? டேய்,
ஸ்டூடெண்ட்னாலே ப்ராப்ளம் தான் அர்த்தம். ப்ராப்ளத்தை கிரியேட் பண்றதே நீங்க தானே. ஆனா எப்படி டீல் பண்றதுன்னு எனக்கு தெரியும். சார் போய் சொல்லாதீங்க சார். எவன்டா போய் சொல்றது? இவன் தான்டா. சாரி சார். காலேஜ்ல ஸ்ட்ரைக் பண்றது, காலேஜ் கண்ணாடியை உடைக்கிறது, பஸ்ஸை எரிக்கிறது, ஒரு பொண்ணு ஹலோன்னு சொன்னா போதும் அப்படியே அழகா தூக்கிட்டு போறது. இவர் புழுகுறாரு சார். சத்தியமா இப்ப நாங்க அதெல்லாம் செய்யறதே இல்ல. இப்ப அதெல்லாம் அரசியல்வாதிங்க செய்யறாங்க. வழியை எங்க மேல போட்டுறாங்க. இந்த காலேஜுக்கு பெருமை சேர்க்கிறதே நாங்க தான் சார். காலேஜ் காம்பவுண்ட தாண்டி போங்க. இந்த காலேஜ பத்தி எப்படி எல்லாம் பேசுறாங்கன்னு உங்களுக்கு தெரியும். யாருக்கிட்ட ரீல் விடுற? இதெல்லாம் நான் நம்ப மாட்டேன் சார். நம்புங்க சார். ஒரே ஒரு நாள் ஸ்டூடெண்ட்ஸா இருந்து பாருங்க. அப்பதான் எங்களுடைய கஷ்டம் உங்களுக்கு தெரியும். ஒரே ஒரு நாள் சார், 24 hours எங்க கூட இருந்து பாருங்க. நாங்க என்ன பண்றோம், எப்ப பண்றோம், எப்படி எல்லாம் பண்றோம் அப்படின்னு கூட இருந்து பார்த்தா தான் சார் எங்க வழி உங்களுக்கு தெரியும். ஒரே ஒரு நாள் நான் ஸ்டூடெண்டா இருக்கணும். ஆமா சார். மச்சான் உருவிட்டு போறாரா? வாங்குறாரு பாரு. மச்சான் பயந்துட்டாரு. வேஸ்ட் பார்ட்டி. மம்முட்டிங்களா வாயா இல்ல காவாயா? சரி, ஒரே ஒரு நாள் நான் ஸ்டூடெண்டா இருக்க ஒத்துக்கிறேன். ஒத்துக்கிறீங்களா சார்? தேங்க் யூ சார். முடியாது. ஏன்? அப்படி நான் ஸ்டூடெண்டா இருந்தா பதிலுக்கு நீ என்ன செய்ய போற? சார் நீங்க ஒரு நாள் ஸ்டூடெண்டா இருந்தா நான் இந்த காலேஜை விட்டே போறேன் சார். உனக்கு என்ன போச்சு? 38 சப்ஜெக்ட் அரியர்ஸா வச்சிருக்கிறேன். அதெல்லாம் எவன் எழுதுவான்? சார் நான் ஆளை வச்சு எழுதிக்கிறேன் சார். ஆளை வச்சா நாங்க வீடியோ வச்சு அவனை மடக்கி ஒன்ன மடக்கி உள்ள தள்ளி விடுவோம். அதுக்கப்புறம் இந்த காலேஜ் இல்ல செத்த காலேஜ்லயும் உனக்கு இடம் கிடைக்காது. ஜாக்கிரதை. சார் இந்த சொத்த காலேஜோ இல்ல செத்த காலேஜோ எனக்கு எந்த காலேஜும் தேவையில்லை. நான் வெளியில போற டிசைட் பண்ணிட்டேன். நீங்க ஒரு நாள் ஸ்டூடெண்டா இருக்க டிசைட் பண்ணிட்டீங்களா? ஓகே. அது சேலஞ்ச். சிகரெட் குறா. ஐயோ எனக்கு இந்த கெட்ட பழக்கங்கள்லாம் கிடையாது. அடிச்ச அடைக்கடா. நான் கேடா முழு சிகரெட் குடுக்குறேன். பால் சிகரெட் குறா. அடிச்ச சிகரெட் குடு. எச்ச சிகரெட் குடு. அட்ரா. ஜேகே இதெல்லாம் குடிச்சா கேன்சர் வரும்பாங்க. உனக்கு இருந்தா எங்களுக்கு வரும். உனக்கு இருக்கா? எனக்கு ராசி தான் கேன்சர், வியாதி கேன்சர் இல்ல. அடி அடி அட்ரா. அடி அடிடா அடிடா. அட்ரா அடி அடி அட்ரா. என்னடா அம்மா கரையில கழட்டு போய் சுட்டு பிடிக்க மாதிரி பிடிக்கிறேன். ஸ்டூடண்ட்ஸ்னா ஒரு ஸ்டைலா பிடிக்கணும். எப்படி பிடிக்கணும்னு நான் உனக்கு சொல்லி தரேன். பப்ளிக் பிளேஸ்ல பிடிக்கும் போது இப்படி ஒரு ஃபிகரை பாத்துக்கிட்டு அவ பாக்கும்போது அஸ்ட்ரே 1 2 அப்படி விட்டு உள்ள விட்டுக்கணும். புகைய புசு புசுன்னு விடக்கூடாது. உள்ள விட்டுக்கிட்டு அந்த ஃபிகர் பார்க்கும்போது அப்படி ரொமான்ஸா விடு. என்ன விடு. அவன் சிகரெட் ஒட்டி போச்சே. ஒட்ட ஒட்ட அடிக்க வந்தாடா ஸ்டூடண்ட்ஸ். ஒத்தி அடா. இப்ப பாருங்க. சிகரெட்டை திருப்பி வச்சு அடிக்கிற மாதிரி முட்டாப்பே. அட சும்மா இருப்பா. 9 மணி காலேஜுக்கு என்ன 7 மணிக்கே குண்டு கட்டா தூக்கிட்டு வந்து கிண்டலா பண்றீங்க. மாமா அங்க பாரு ஸ்கூல் பொண்ணுங்களா வந்துட்டு இருக்கு. கலட்டே பொண்ணுங்களா வந்துகிட்டு இருக்கு. நடு ரோட்ல கயட்ட சொல்றேன். அறிவு கட்ட முண்டா. உன் புட்டிய கலட்ட சொன்னடா. புட்டிய கலட்டினா தானே குட்டிய கலெக்ட் பண்ண முடியும். கலட்டா. இப்போ நீ பக்கத்துல அப்படியே போய் ஒரு ரொமான்ஸ் லுக் ஒண்ணு எங்க விடு. சப்பி போட்ட பணம் கொட்ட மாதிரி முடிச்சிட்டு இருக்கேன். போடா போடா. ஐ கலிவரதன் லவ் யூ. எப்படி பண்ணமில்ல. என்ன அறையா உதையா? அறை. இப்ப தெரியுதா ஸ்டூடண்ட்ஸா இருக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு? நான் மேலும் மேலும் ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பேன். அப்போ உன் தோல்வியை நீ ஒத்துக்க மாட்டேன். பார்க்கலாமா? ஒரே கூட்டமா இருக்குது. எப்படி ஏறுறது? கூட்டமா இருக்கிற பஸ்ல ஏற வந்தாடா ஸ்டூடண்ட்ஸ். அது மட்டும் இல்ல பஸ்ஸ முன்னாடி விட்டு பின்னாடி ஓடி ஏறணும். ஏறு ஏறா ஏறா பஸ் போடு. ஃபுட்பால் அடிக்கிறவங்க ஏன்டா ஸ்டூடண்ட்ஸ்? உங்களை எல்லாம் நிப்பாங்க இடிக்காம போறோம். ஏய் ஏய் பிச்சு போடு. போடா. ஏய் ஏய் இந்த மாதிரி சேட்டைலாம் இங்க வச்சுக்க கூடாது. இடி ஆனா இடிக்கிற மாதிரி தெரியக்கூடாது. அப்படி போ. மச்சி பக்கத்துல 2 பேர் நிக்கிறாங்க. லைட்டா இடி. நான் மாட்டேன். ஏய் ஆம்பளன்னா ஒரு தில்லு வேணும். அதுவும் ஸ்டூடண்ட்ஸ்னா தில்லு நிறைய வேணும். நான் பாத்துக்கறேன். இடி. எத்தனை நாளா இந்த வேலை? எத்தனை நாளா இந்த வேலை? மேடம் நான் சொன்னேன் மேடம். இவன் என்ன போலீஸ் ஏட்டுன எரும மாடு டைம் ஆயிருச்சு. எல்லாரும் வெளியே போங்க. இப்ப லைப்ரரி நான் பூட்ட போறேன் பூட்ட போறேன் பூட்ட போறேன். 3 தடவை திரும்ப திரும்ப கத்துறீங்க. இது என்ன கோர்ட்டா? முதல்ல நீ எந்திரிச்சு வெளியே போடா. இங்க யார பண்ணு?
பூக்கா வச்சுட்டுப்பா. எனக்கு எதுக்கு இது? நீயும் கடையில தான் போட போறேன், நானும் கடையில தான் போட போறேன். நிம்மதியான தூக்கத்தை கெடுத்துட்டியா? நல்லபடியா? எக்ஸ்கியூஸ் மீ. ஐயோ அப்பா ஒரு நிமிஷம் சார். ஐயோ ஏடா ஒரு மினி லைப்ரரியை இடுப்புல வச்சுட்டு இருக்கிற நீ. பின்ன என்ன சார், நீங்களும் படிக்க மாட்டேங்கிறீங்க, வர்ற பசங்களும் படிக்க மாட்டேங்கிறான். அவன் பீரை கரெக்ட் பண்ணிட்டு போயிடுறான். எனக்கு எதுவும் மடிய மாட்டேங்குது. அதான் இதெல்லாம் கொண்டு போயிட்டு பழைய புத்தகங்கள்ல போட்டு ஒரு குவார்டர் கரெக்ட் பண்ணலான்னு போறது. கோட்டா நடப்பில் சொல்லுங்க சார். சார் வேணாம் சார், சொல்றேன் சார். வேணாம் சார், பிரின்சிபல்லாம் வேணாம் சார். இப்படி வர போறே இல்லையா சார்? பின்விளைவுகளை சந்திக்க வேண்டியிருக்கு சார். என்னடா பின்விளைவுகளை சந்திக்கணும்? என்னடா உங்க மூத்த பொண்ணு செல்லாமெரிஸ் காலேஜ்ல படிக்கிறாங்க. கரெக்ட். உனக்கு எப்படி தெரியும்? மயிலாப்பூர் அம்புஜா மாமிட்ட மேக்ஸ் டியூஷன் படிக்கிறாங்க. ஐயோ பர்ஃபெக்ட்லி கரெக்ட். இந்த மேட்டரை நீங்க பிரின்சிபல்ட்ட போட்டு கொடுத்தா உங்க பொண்ணு மேட்டரை நான் கரெக்ட் பண்ணிட்டேன். டேய் நல்லா தின்னுட்டு கப்ப காருல போறியா? சார் சாரிடா, டக்குன்னு பார்த்தோன்னா ஓனிஸ் குப்பை தொட்டு மாதிரியே இருந்துச்சுடா, அதான் உள்ள போட்டேன். கலரப்பா சொல்லிட்டு பண்ண கவலைப்படாத விடு. சொல்லுவீங்கடா. ஏய் ரோட்ல போறடா பையன் 100 ரூபாடா. ஏன் ஓ பாக்கெட்ல இருந்து கூட எங்க ஆயா வையும். யாரு பறவை முனியம்மாவா? தமாசு ராவா ஒரு கிளாஸ் தண்ணி அடிப்போம். ஏடா அது? இட்லி. சத்தம் நான் சொன்னேன். ஏடா இவ்வளவு பெரிய தட்டல உன்னை அசிங்கப்படுத்துறா? சத்தம் போடாதடா. நான் சத்தம் போட வேண்டாம். ஏடா மாட்டுக்கு புண்ணாக வைக்கிற மாதிரி வச்சுக்கிட்டு நிக்கறான். இது ஃப்ரெண்டோட ஃபங்க்ஷன். எல்லாருக்கும் கேக்கட்டேன்டா. எனக்கு இது பிரிசிச்சு சூடா. சரி இப்போ என்ன பண்ணலாங்கற? போய் ஒரு எம்டி பிளேட் எடுத்து வா. இந்த இருக்கு. எதுக்கு? அன்னைக்கு வைடா. இது என்ன பண்ண? டென்ஷன் ஆகற. இந்தா இத எடுத்துக்கிட்டு போ. சாமான் எடுத்துட்டு வா. எப்படி? ஏண்டா பெருசா மேஜிக் பண்றதா சொல்றீங்களே, உங்களால இந்த ட்ரெயினை மறைய வைக்க முடியுமா? என்னடா அது? ட்ரெயினை போயிட்டு மறைய வைக்கிறேன் ஒரே வைக்கிறேன்னு. அதெல்லாம் பீசி சேர்க்க மாதிரி பெரிய ஆளுங்க பண்றது. நாங்க ஏதோ லோக்கல் ஏதோ செய்வோம். இப்ப நான் இந்த ட்ரெயினை மறைய வச்சேன். என்ன விளையாடுறியா? இது உனக்கே ஓவரா தெரியல? இப்ப நான் மறைய வச்சிட்டேனா என்ன பண்ணுவீங்க? ஏய் ஏய் கர்நாடகாவுல இருந்து காவிரி தண்ணி தவிர வேற எதை வேணாலும் கேட்றா தரேன். உலகத்துல எதை வேணாலும் கேட்றா தரேன். அப்படியா? ஆமா. இப்படி வாங்க. ரெண்டு பேரும் காது மூடுங்க. என்ன காது கட்டி வித்தையா? ஏய் வாய மூடிட்டு அப்படியே நில்லுங்க. என்ன மறைய வைக்கறானோ நம்மள மறைய வைக்கறானோ? பயணிகள் கவனத்திற்கு. சென்னையிலிருந்து மும்பை செல்லும் மும்பை எக்ஸ்பிரஸ் எண் 6012 ஐந்தாவது பிளாட்பாரத்திலிருந்து புறப்படும். कृपया ध्यान रखें, चेन्नई से मुंबई जाने वाली गाड़ी नंबर 627 मुंबई एक्सप्रेस प्लेटफॉर्म नंबर 5 से रवाना होगी. ट्रेन नंबर 6 मुंबई एक्सप्रेस प्लेटफॉर्म नंबर 5. திரும்பி பாருங்க. உண்மையிலே ட்ரெயினை மறைச்சிட்டான்டா. எங்கடா ட்ரெயினை காணோம்? எப்படிடா? எப்படி? யோசிச்சு வைங்க, நான் ஊருக்கு போயிட்டு வந்து சொல்றேன். பாய். இவ்வளவு பெரிய ட்ரெயினை மறைய வச்சிட்டானே, சென்ட்ரல் உங்களுக்கு என்ன பதில் சொல்றது? சரி விடு, நான் வாட்ச்மேன் பேசிக்கிறேன். டாடா காட்டு. டேய் சொல்லிட்டு போடா. எல்லாமே போய்டா. சார் இங்க என்ன மும்பை எக்ஸ்பிரஸ் காணுங்க. அழுத்த வந்த குழந்தை தலையை வச்சுக்கிட்டு என்னடா மும்பை காணா அம்பே காணா நாங்களும் அதான தேடிட்டு இருக்கோம். போடா போடா. அச்சா அவன் பாட்டு ட்ரெயினை மறைய வச்சுட்டு போயிட்டானே. இப்போ விசாரணை கமிஷன் வந்தா இது என்ன பெரிய விஷயம்? நான் உலகத்தையே மறைய வச்சிருவேனே. அப்படியே எப்படிடா? ஹாய். ஹலோ சங்கர் பேசுறேன்டா. சண்டே எப்படி இருக்க? யா நல்லா இருக்கேன் மச்சான். அடிக்கடி எனக்கு ஒரு கனவு வருதுடா. அதுல அழகான பொண்ணு கூட நீ கல்யாண கோலத்துல காட்சி தரடா. அப்படியா? ஆனா நேத்து நைட்டு மட்டும்டா என்னன்னே தெரியல, அந்த பொண்ணு உன்னை திட்டி காரி துப்பிட்டாடா. டேய் வெட்டி பேச்சு பேசாத. எஸ்டிடி பில் எகிற போகுது. எஸ்டிடினா பில் எகிரத்தான் செய்யும். அது எனக்கு தெரியாதா? அதான் உன் வீட்ல இருந்து பேசுறேன். குர்ரா. மிஸ்டர் சந்திரு, ஐ அம் லால் ஸ்பீக்கிங். இந்த ஊர்ல என்னென்ன நடக்குதுங்கறத ஒரு 40 பக்கத்துக்கு டீடைலா எழுதி விபிபில பார்சல் பண்ணிருக்கேன். அத நீ பில் பே பண்ணி வாங்கிக்கோ. நான் பணம் கட்டி வாங்கணுமா? அதுவும் 40 பக்கத்துக்கு. ஏன்டா இப்படி தண்ட செலவு வைக்கிற? தண்ட செலவு வைக்க கூடாதுங்கிறதுக்காக தான் ஒரு குண்டூசி கூட குத்தாம அனுப்பியிருக்கேன். அட பாவி, பேப்பர்ஸ் பறக்க போகுதுடா. நான் என்ன மடையனா? அதனாலதான் ஒரு பேப்பர் வெயிட்ட அது மேல வச்சு பார்சல் பண்ணி அனுப்பியிருக்கேன். உண்மையிலே மடையன்டா நீ. வா ஃப்ரெண்ட்ஸ் அப்படிதான்டா இருப்பான். ஏச்சி அசிங்கமா ஃப்ரெண்ட்னு சொல்லாத. ஏன்? காஃபி. இப்போலாம் ஃப்ரெண்டுக்கு அர்த்தமே வேற. என்னடா? அட படுபாவிகளா. அம்மான்னு சொன்னா புரட்சி தலைவியான்னு கேக்குறா. சித்தின்னு சொன்னா யாரு ராதிகாவான்னு கேக்குறா. மாமான்னு சொன்னா போலீஸ்காரனும் புரோக்கரும் திரும்பி பாக்குறா. அண்ணின்னு சொன்னா எது பாலச்சந்தர் சீரியலான்னு கேக்குறா. ஒரு சேஃப்டிக்கு ஃப்ரெண்ட்னு கூப்பிடலாம்னா இப்ப அதுக்கு ஆப்போசிட்டாங்களே இந்த பசங்க. சரி சரி நீங்க பேசுறது போதும், போன கொடுங்க. ஹலோ சந்திரு, நீ எப்ப இங்க வர? சீக்கிரம் வந்துருவேன் நீ.
ஆமா உங்க ஹீரோ என்ன பண்றாரு? அவரா காலையிலேயே டென்ஷன் கிளம்பிட்டாரு. ஆபீஸ்ல தான் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் மீட்டிங்கா. ஓகே கேனி பாய். ஓகேமா பாய். அப்புறம் உங்க ஃப்ரெண்ட் என்ன சொன்னாங்க? ஃப்ரெண்ட்னு சொல்லி எங்க உறவை கொச்சப்படுத்தாதீங்க. இதுக்கு ஈவினிங் டிக்கெட் வாங்கிடுவேன். போலாம்ல? ஏய் சும்மா தான சொல்ற. எக்ஸ்கியூஸ் மீ. எக்ஸ்கியூஸ் மீ. சபா செக்ரட்டரி சண்முகம் இருக்காரா? 1 மினிட். ஹலோ. சரி நான் அப்புறம் வரேன். எக்ஸ்கியூஸ் மீ மேடம். எஸ். கடலை போட்டிருந்தா சார் உங்க கணவரா? இல்லையே. அப்ப லவ்வரா? இல்லையே. இல்ல புரோக்கர்னு நினைக்கிறேன். என்னது? இல்ல இல்ல சபா ப்ரோகிராம் செய்யற புரோக்கர்னு நினைக்கிறேன். அப்ப அவர் யாரு? அவர் என் ஃப்ரெண்டுங்க. எங்க இன்னொரு வாட்டி சொல்லுங்க. அவர் என் ஃப்ரெண்டுங்க. எங்க இன்னொரு வாட்டி. அவர் என் ஃப்ரெண்டுங்க. கிறுக்கு விட்டு என்னடா தெரியாம வளர்க்கிட்டு இருக்கடா. லூசு புண்ணாக்கு ஃப்ரெண்ட்னா என்ன அர்த்தம் தெரியுமா உனக்கு? இங்க வா. அதுதான் அர்த்தம். நானும் ஃப்ரெண்டுன்னு அந்த அர்த்தத்துல தாண்டா சொன்னேன். பத்தியாடா இப்பெல்லாம் ஃப்ரெண்ட் ஆகிறது சர்வ சாதாரணமா டீ சாப்பிடுற மாதிரி ஆயிடுச்சுடா. ஹலோ சார், உங்களை பார்க்க 2 பேர் வந்திருக்காங்க. உள்ள அனுப்பட்டுமா? உங்களை உள்ள கூப்பிடுறாங்க போங்க. பயப்படாதீங்க. நீங்க தேடி வந்த சபா செக்ரட்டரி சண்முகம் நானே தான். நான் உங்களை எதுக்கு கூப்பிட்டேன் தெரியுமா? நீங்க ஒரு மேஜிக் ஷோ ப்ரோகிராம் ஒன்னு தரணும். ஐயோ பாவம், அவரே சொல்லும்போது என்ன பண்ண முடியும்? தேங்க்யூ சார். தேங்க்யூ. அது மட்டும் இல்ல, ப்ரோகிராமுக்கு ஃபீஸ் எவ்வளவு தெரியுமா? 50,000. என்னது ப்ரோகிராம் ஆரம்பிக்கிறதுல புட்டுக்குவானுங்க போட்டுருக்குது? 50,000? அம்மா உன் மகன் ஜெயிச்சுட்டாப்பா. உன் பையன் வாழ்க்கையை ஜெயிச்சுட்டாப்பா. இந்தாங்க 50,000 ரூபாய். 50,000? பாத்துட்டீங்களா? என்ன சார் இது? கோன் படையா கோரபதியில காட்டிட்டு புடுங்குற மாதிரி பிடிக்கிட்டீங்களே. அங்க உங்க ப்ரோகிராம் பாஸ் ஆனா தான் இந்த செக் பாஸ் ஆகும். இந்திய மேடைகளில் முதல் முறையாக புத்தம் புதிய மேஜிக் ஷோ. மகாஜனங்களே, இங்க படுத்துட்டு இருக்க இந்த பையனை ஒரே வெட்டில 2 துண்டாக்க போறேன். ஏக் மார் தோ துக்கேடா. யாருக்காவது சந்தேகம் இருந்தா பக்கத்துல வந்து பாருங்க. வெட்டு பாருங்க. பாருங்க காலு. யாராவது பக்கத்துல வந்து பாக்குறீங்களா? அம்மா வயசானம்மா வாங்க. அம்மா வேண்டாம், அந்த ஐயா கூப்பிடுங்க. எந்த ஐயா? பக்கத்துல உட்கார்ந்து இருக்காரு. அவன் வேணா அந்த அம்மா கூப்பிடியா? ஐயோ அவர்தான் முக்கியமான ஆளு. ஆச்சா போச்சியா? வாடா. வாயா. ஒன்னதே வாயா. ஆனா செவத்துக்கு சுண்ணாம்படிக்க சொல்ல தலைக்கடிச்சு வந்து நிக்கிற. நல்லா பாரியா. யார் அவன் பாலைவனத்துல பிரமிடு கட்டுவாங்கன்னா காதல கட்டிட்டு வந்து நிக்கிறான். நீ நல்லா பாரியா. இங்க வரை அறுத்து காட்டுவாங்க. பாரியா, படுத்துக்கிட்டு பாரு, நின்னுட்டு பாரு, உட்கார்ந்துட்டு பாரு. பாரியா. நல்லா பாரு, கீழ குனிஞ்சு பாரு. பாரியா. பாரு. ஐயோ. நான் சொன்னா உருவிட்டா என் பெட்ஷீட். நீதானா நல்லா பாக்க சொன்ன. காப்பாத்துங்க ப்ளீஸ். 2 பேரை படுக்க வச்சு நடுப்புற வெட்டுற மாதிரி வெட்டுறீங்களா? யார ஏமாத்துறீங்க? டேய் எல்லாம் ஏமாத்துறானுங்க. போடு போடு சாத்து. ஏண்டா நான் யாரு எங்கிட்டே காமிக்கிறீங்களா உங்க வேலைய? வச்சேன் பாரு உங்களுக்கு ஆப்பு. ஆப்பு வைக்கிறேன் பெரிய தோப்புன்னு தெரியும் போயா. யோ பேசாம நான் அந்த கிளைய கூப்பிட்டுருப்பேன். ஏற்கனவே அதுக்கு ஒரு கண்ணு தெரியாது. அது வந்துருச்சுன்னா தெரியுதா தலையாட்டி பூ மாதிரி தலையாட்டிட்டு போயிருக்கு. உன்னை யாரு அவனை கூப்பிட சொல்றது? காசு கொடுத்தவன அவன் தானே. சரி விடு 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 விடு. இந்த பார், அந்த ஆள் போர்வை வேலைக்கு பாத்துட்டான். எங்க மேஜிக் விஷயங்கள்லாம் ஜனங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. இனிமே நாங்க எங்கேயுமே மேஜிக் பண்ண முடியாது. அதனால பேசின தொகை 50,000 கொடுத்துட்டேன்னா நாங்க பெட்டிக்கிற வச்சு பொழைச்சுக்குவோம். கொடுக்க முடியாது. மேஜிக் ஷோ டோட்டல் ஃபெயிலியர். இங்க பாரு, இதெல்லாம் சொல்லாத, காசு கொடுத்துரு. நீ இப்ப கொடுக்க முடியுமா? முடியாதா? முடியாத பண்றத பண்ணிக்கோ. உன்கிட்ட காசு வாங்கின எப்படி தெரியா? வாங்கடா. ஆர்கெஸ்ட்ராக்காரங்களை ஏமாத்தி கட்டிருக்க வீட்டை பத்தியாடா? ஒரு நாதியும் காணமே. எங்க போய் தொலைஞ்சாங்க? அஞ்சு பாருடா. எல்லாம் கடல்ல கப்பல் விடுறாங்க. நம்ம வீட்டுள்ளே கப்பல் விட்டு கின்னஸ்ல வரணும். பாத்தியாடா, முட்டை போட்ட மாதிரி இருந்துகிட்டு பக்கெட்ல கப்பல் விட்டுட்டு இருக்க 500 நோட்ல. தம்பி, அப்பா இருக்காரா? யாரு? எங்க அப்பாவா உங்க அப்பாவா? எங்க அப்பா ஏன்டா உன் வீட்டுக்கு வர்றான்? உங்க அப்பா எங்க அப்பா வெளியே போயிருக்காரு. எப்ப வருவார்? தெரியாது. பத்தி எவ்வளவு தினவட்டா பேசுறான். என்னடா சாலமன் பாப்பையா ரேஞ்சுக்கு பேசிட்டு இருக்க? அதிக பிரசங்கித்தனமா பேசுன வயித்துல வச்சிருக்கிறிய தர்பூசணி பழம். ஆனா கூறு போட்டு கூவி கூவித்துருவாண்டா நான் பயமாவன. 3 ரூபா தந்தி பேப்பரை போட்டா 1 கட்டு நோட்டை தூக்கி போடுறான். கன்ஃபார்ம்டா லூசு தான்டா. இதை பயன்படுத்தி வீட்டுக்கு ஆள் வரதுக்குள்ள மொத்த பணத்தை அடிச்சிருவோம். இப்ப பாரு.
பாத்துடுங்க 500 நோட்டு கட்டாடுங்க. வெறும் 3000 ரூபாய் தான் இருக்கு, வாடகை கொடுக்கணும். வாடகை என்னடா வாடகை? விட்ட பிளாட்டே வாங்கறாடா. எடு. நிஜமா சொல்றேன்? ஆமாடா, எடுடா. இப்போ என்ன பண்ணுவ? வர்ற பணத்துல ஆளுக்கு பாதி பங்கு பிடிங்க. ஐடியா கொடுத்தீங்க, அந்த கூட பணம் போட்டது நானாச்சே. நீ ஐடியா நான் தானடா அவன் சொல்லி. சரி விடு, ஆள் வரதுக்கு நைசா மொத்தப்பட்டு சுத்தி வெளியே வரும். அப்புறம் யாருக்கு என்ன பங்குன்னு பாத்துப்போம். வெளில போட்டு படிக்கணும். லாஜிக் இல்லாம விளையாடுறானே. லாஜிக் நான் தான் அப்பவே சொன்னேன், வாடகை கொடுக்கறதுக்கு மட்டும் தான் பணம் வச்சிருக்கேன்னு. இப்ப தெருவு உணா சிங்கிள் டீ குடிக்க கூட வைக்கல. கவலைப்படாத, விட்டத பிடிப்போம். என்னத்த கடிப்ப சங்கரா? மெட்ராஸ் சிட்டில சோலா ஹோட்டல், அடையார் பார்க்கு, கன்னிமாரா, அமராவதி, இவ்வளவு ஏன் சேலம் ஆறாறு, பொன்னுச்சாமி, எங்க போய் சாப்பிட்டாலும் ஒரே எரிச்சலா இருக்கு. இங்க சாப்பிட்டா மட்டும்தான் திருப்தியா இருக்கு இல்ல? ஏன்னா அங்க காசு, இங்க ஓசி. பேசாம சாப்பிடுறா. போன வாரம் போதை போட்டு கையில போடலாம் கறி மீன் சாப்பிட்டு காசு கொடுக்க முடியாது இருக்கான். வெளியில வளர்ச்சி தேடிட்டு இருக்கான். என்ன விஷயம்? என்ன சண்டை? இவங்கிட்ட நியாயமா பணத்தை கேட்டா கொடுக்க மாட்டான். வீடு புந்து திருடிட வேண்டியதான். ஃபாலோ மீ. நான் உன்ன கூப்பிட்ட யாரா அவங்க? நமக்கு ஹெல்ப்பா இருக்கட்டும் 2 பேரை கூட்டு வந்து. நம்ம என்ன மாரியாத்தா கோயிலுக்கு கூழ் ஊத்த வர போறோம். இவங்க 2 கரண்ட் எடுத்து ஊத்துறதுக்கு இதெல்லாம் வேணாம்டா. இவங்கள பத்தி உனக்கு தெரியாது? என்னடா தெரியாது? 2 மாசத்துக்கு முன்னாடி ட்ரெயின்ல கொள்ளையடிச்சது, இந்தியன் பேங்க்ல களவாடினது, இப்ப ரீசெண்டா வலசரவாக்கத்துல பட்ட பகல்ல வீடு புகுந்து கொள்ளையடிச்சது இல்ல. இதையெல்லாம் பேப்பர்ல படிச்சுட்டு அதே மாதிரி ஆகணும்னு சொல்லி துடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதனாலதான் இவங்களை கூட்டு வந்திருக்கேன். கவுட்டி வாயம் குடும்பத்தோட மல்லாக்கப்படுத்து கிடக்குறான். 10 நிமிஷத்துல என்னென்ன கிடைக்குதோ அடிச்சிட்டு எஸ்கேப் ஆயிரணும். ஆளாளுக்கு ஒரு ரூமுக்கு போங்க, கிடைக்கிறத சுருட்டிட்டு வாங்க. 10 நிமிஷம் கழிச்சு இங்கே மீட் பண்ணுவோம். ஓகே? தங்கம் சொல்ல ஜியாச்சிடா. பாஸ், என்னடா அனுராதா பொண்ணு மாதிரி கேமரா அடிக்கிட்டு இருக்க? கக்கூஸ் பாஸ். அங்கேயே போய் தொலை வேண்டியதாடா. என்னெல்லாம் போய் ஏண்டா இந்த நேரத்துல நீ போய் டாய்லெட்ல உட்கார்ந்தேன்னா டைம் வேஸ்ட் ஆகாதா? ஆகாது பாஸ். வரும்போது என்ன கிடைக்குதோ அப்படியே அள்ளிட்டு வந்து உங்க கையில கொடுத்துறேன் பாஸ். கூசில இடம் கிடைக்கும். கர்மாதரம் முடிச்சவன போய் தொலைடா. தேங்க்ஸ் பாஸ். இங்க பாருடா, நீ போன்னு சொன்ன தப்பா புடிச்சு இங்கே உட்கார்ந்துட்டான்டா. பாஸ் வேணாண்டா. அத பாரு, அத பாரு. புத்திய காட்சி இல்ல ஒண்ணு கூட இன்னும் 10 நிமிஷம் தான் டைம் இருக்கு. அதுக்குள்ள எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு வரேன். 10 நிமிஷம் கழிச்சு நீ நான் ஞாபகப்படுத்துறேன். போடா போடா. சங்கர், நம்ம அடிச்சது மொத்தம் எவ்வளவு தேரும்? அத காலையில தண்ணீஸ்ல பேப்பர்ல பார்த்தா தெரிய போகுது. அது 2 லட்சம் 5 லட்சம் சொல்லுவாங்க. அதுல பாதி மைனஸ் பண்ணிக்கிறேன். அதான் வச்சேன். ஏண்டா? நீங்க தானே சொன்னீங்க 10 நிமிஷம் கழிச்சு ஞாபகப்பட சொல்லி. அதான் வச்சேன். ஒருவேளை நான் மறந்துட்டேன்னா பாரா அலாரம் வச்சதும் இல்லாம அவன் எவ்வளவு அசால்ட்டா சொல்றான்னு பாரு. என் வீட்டுக்குள்ளேயே பூந்து தேட ஆரம்பிச்சீங்களா? எல்லாத்தையும் காரணம் நீங்க தான். என்ன பொருளை பூரா கீழே வைங்க. இல்ல ஐ வில் கால் தி போலீஸ். கால் தி போலீஸ். போலீஸ் எல்லாத்தையும் கொடுத்துறடே. எல்லாத்தையும் வைங்க. எக்ஸ்கியூஸ் மீ, ஒத்தி குச்சி எடுத்துட்டீங்களா? எடுத்துக்க.
ஏப்பா குச்சி கேட்ட கூட தீப்பெட்டி எடுத்துக்கிட்ட சிகரெட் வாழை எடுத்து கொளுத்துற உன் மனசு நினைச்சிட்டு இருக்கிற நீ ஒரு குச்சி வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண முடியும்? கொளுத்துறதுக்கு ஒரு தீப்பெட்டி வேணா? சிகரெட் எதுக்கு எடுத்த? ஒரு பொட்டியை வச்சுக்கிட்டு எதையா கொளுத்துறது? கொளுத்துறதுக்கு ஒரு சிகரெட் வேணா? ஏங்க உங்களுக்கே இது நியாயமா? அதனாலதான் நியாய விலை கடையில உட்கார்ந்திருக்கேன். இது எனக்கு தேவையில்லாத விஷயம். எங்களுக்கு பணம் கொடுக்காம நீங்க மட்டும் ஜாலியா தண்ணி போட்டுருக்கீங்களே, இது நியாயமா? உங்களுக்கு பணம் தானே வேணும். அங்க ஒருத்த உட்கார்ந்து இருக்கானே கறிக்கட்ட மாதிரி, அவனை போய் மொத்திட்டு வாங்க, நான் பணத்தை கொடுத்துறேன். அழகா புளி மூட்டை மாதிரி செவனேன்னு உட்கார்ந்துட்டு இருக்கான், அவனை போய் அடிக்க சொல்றீங்களே? அதெல்லாம் எனக்கு தெரியாது. அவனை அடிங்க, நான் காசு தரேன். அவ்வளவுதானே? என்னடா எச்சி அடிக்கிற? சாரி சார், எங்க ஃப்ரெண்ட் ராமசாமி நினைச்சேன் சார். ஐயோ, என் ஃப்ரெண்ட் ராமசாமி நினைச்சு அடிச்சு விளையாண்டோம். அவங்கிட்ட எப்பயுமே இப்படி அடிச்சு விளையாடுவோம். ராமசாமி இல்லடா. உங்க பேர் என்ன சார்? என்ன மனோகரன்? சாரி சார், தெரியாம பண்ணிட்டேன் சார், மன்னிச்சுக்கங்க சார். வந்தானுங்க புறந்தானுங்க போயிட்டே இருக்கானுங்க. இந்த டேபிளுக்கு சரிப்பட்டு வராது, அடுத்த டேபிளுக்கு போயிட வேண்டியதுதான். இது ஒர்க் அவுட் ஆகாது. வர வர எந்த பாரம் ரீசெண்டாவே கிடையாது. ஏங்க சொன்னதை செஞ்சுட்டு காசு கொடுங்க. எது காசு? இப்ப அடிச்சுமே. எங்க அடிச்சீங்க? நான் என்ன சொன்னேன்? மொத்த சொன்னேன். நீங்க என்ன பண்ணீங்க? மொத்திட்டு வந்துக்கிறீங்க. அது எப்படிங்க முடியும்? போட்டு அகவே போட்டு. ராமசாமி, இங்கேடா இருக்க? நீ நினைச்சு அந்த டேபிள் ஒருத்தர போட்டு அடிச்சிட்டு வரணும்டா. இங்கேடா பண்ணிட்டு இருக்க? தண்ணி உங்க இம்சம் தாங்க முடியாதனால அந்த டேபிள் இந்த டேபிள் வந்து உட்கார்ந்த. அது சரி. இங்க வந்து அடிக்கிறீங்களாடா? நீங்க இங்க மாதிரி உட்கார்ந்து எனக்கு சொல்லுமா வேண்டாமா? ஏண்டா ஒயின் ஷாப்ல எங்க உட்கார்ந்தா என்னடா? இதெல்லாம் சொல்லிட்டு வந்து உட்காருவாங்க. யாருக்கும் இல்ல. இதுக்கு எதுக்குடா அடிக்கிறோம்? நீ எதுக்குடா அடிக்கிற? சார் மிச்சர் மூஞ்சில ஒட்டிருச்சு சார். சாரி சார். மண்டையிலே மிச்சர். அட பாவிங்களா, எதுக்கு அடிக்கிறனே தெரியலடா. டேய் இனிமே வாங்கடா. எப்படி? இதுக்கு மேல அடிச்சோம்னா பிராந்தி இவள பால் தான். ஆமா ஆமா. நீங்க பணத்தை எடுங்க. இந்தாங்க உங்க செக். 50,000. ஜானகி கலைவாணியே என் பேரு எப்படி? உங்களை பத்தி எல்லாம் தெரியும். ஹலோ, உங்க பேரு? ஐ அம் பூஜா. பூஜா? நைஸ் நேம். ப்ளீஸ் கம் கம். பாத்துட்டியா? நீ சொன்னா ஓகே. வணக்கம் ரகு அங்கிள். என்ன ரகுன்னு சுவாமிஜி மட்டும்தானே கூப்பிடுவாரு? என்ன கூட அவர்தான் அங்கிள் அனுப்புனாரு. ஓ, சுவாமிஜி அனுப்பிச்சாரா? ஆமா. அப்படியா? உட்காருமா. இல்ல பரவாயில்ல அங்கிள். இட்ஸ் ஓகே, உட்காருமா. வணக்கம் லட்சுமி ஆண்டி. வணக்கம் சுந்தரி ஆண்டி. ஹாய் சத்யா. ஹே மஞ்சு, கம். ஸ்கூல் போலியா? சாரி, நான் எதுக்கு வந்தேன்னு சொல்ல மறந்துட்டேன். எனக்கு தானே. என் அம்மா அப்பா ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்க. ஐயோ, லாரி அடிச்சிச்சா? சின்ன வயசுல இருந்தே சுவாமிஜியோட ஆசிரமத்துல தான் வளர்ந்தேன். இப்போ இங்க எனக்கு மெடிக்கல் காலேஜ்ல சீட் கிடைச்சிருக்கு. காலேஜ் ஓபன் ஆகிறதுக்கு இன்னும் 10 நாள் ஆகும். அதுக்கு முன்னாடி புக்ஸ், ஹாஸ்டல் எல்லாம் தேடணும். இங்க இருந்தே தேடுங்க, இது உங்க வீடு மாதிரிதான். நானும் உங்களுக்கு ஹெல்ப்பா இருப்பேன். சுவாமிஜி எங்களுக்கெல்லாம் தெய்வம் மாதிரி. நீ எவ்வளவு நாள் இங்க தங்கி இருக்கணும் இருந்து உன் வேலையெல்லாம் பாத்துக்கலாம். சுஜா, ஐயா இந்த லக்கேஜ் எடுத்து போய் ரூம்ல வைமா. எந்த ரூம்ல வைக்கணும்? பாத்ரூம்ல வை. கேள்விய பாரு. ஏன் ரூம்ல வை. இல்லம்மா, சிவா ரூம் ஃப்ரீயா இருக்கல்ல, அங்க வை. சரிங்க ஐயா. சிவா யார் அங்கிள்? வெரி வெரி பேட் பர்சன். பிஹேவியர் சரியில்லாதனால அங்கிள் வெளியில அனுப்பிச்சிட்டார். டேய் சும்மா நீ போமா, நீ போய் ஃப்ரெஷ் ஆகு. தேங்க் யூ அங்கிள்.
எதுக்கு இங்க வந்திருக்கான்னு கேளு. டேய் கேக்குறது காதுல உள்ளல சொல்லு, எதுக்கு இங்க வந்த? பக்கத்து வீட்டுக்கு தான் போனேன். இது உன் வீடு இல்லப்பா, பக்கத்து வீடு தான் உன் வீடு, அங்க போன்னு சொன்னாங்க, அதான் இங்க வந்தேன். அவ கல்யாணம் மட்டும் ஜாலியா போயிட்டா, என் மேல மட்டும் எல்லாம் கோச்சுக்கிறீங்க. பாத்தீங்களா மாமா எவ்வளவு திமிரா பேசுறா? ஏய், அவ சின்ன பொண்ணு, ஏதோ தெரியாம தப்பு பண்ணிருப்பா. தெரியாம பண்ணால, தெளிவா பண்ணா. லாஸ்ட் மினிட்ல என்கிட்ட வந்து அந்த அசோக் இல்லைன்னா சூசைட் பண்ணிக்குவேன்னு சொன்னா, எனக்கு என்ன பண்றேனே தெரியல. என்னால முடிஞ்ச ஹெல்ப் பண்ணேன். அவகிட்ட மட்டும் எல்லாம் ஜாலியா போன்ல பேசுறீங்களா? பாத்தீங்களா மாமா எல்லா இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணிட்டு தான் வந்திருக்கான். கோவத்துல பணம் அனுப்புறது கூட நிறுத்திட்டீங்க. கையில காசு இல்லாம நான் சரியா சாப்பிடுறது கூட இல்ல. எப்படி அழைச்சிட்டேன் பாத்தீங்களா? நீ எப்படா குண்டா இருந்த? அவசரத்துக்கு தண்ணி கூட வாங்க முடியல. நோட் பண்ணீங்களா? தண்ணி கூட அடிக்க ஆரம்பிச்சிட்டான். தண்ணினா நீ அடிக்கிற தண்ணி இல்ல மாமா, மினரல் வாட்டர். ஏதோ டேவிட் இருந்ததுனால இவ்வளவு நாள் மேனேஜ் பண்ணேன். உனக்கு ஹெல்ப் பண்ணது டேவிட் ஒன்னும் கிடையாது. உங்க பெரியப்பா தான் மாசம் மாசம் பணம் அனுப்பிச்சு டேவிட்ட கொடுக்க சொன்னாரு. தெரிஞ்சுக்க. சீரியஸாவா? டேவிட் ஏமாத்திட்டேடா. சரி அதை விடுங்க. உங்களுக்கு ஓகே என்ன சொல்லுங்க, நான் உள்ள வரேன். இல்லைன்னா சொல்லுங்க, நான் அப்படியே போய் எங்கேயா பிளாட்ஃபார்ம்ல படுத்துக்கிறேன். உனக்கு அதுதான் பெட்டர், போட. பூஜா அங்கிள் கொஞ்சம் இப்படி வாமா. சொல்லுங்க அங்கிள். இவன் தாமா சிவா. இவனை மன்னிச்சு வீட்டுக்குள்ள சேர்த்திக்கலாமா? அங்கிள் தப்பா நினைச்சுக்காதீங்க, இது உங்க குடும்ப விஷயம். இதுல நான் தலையிடுறது அவ்வளவு நல்லா இருக்காது. அப்படி இல்லம்மா, நீ சுவாமிஜி ஆசிரமத்துல அவர் கட்டுப்பாட்டுல வளர்ந்த பொண்ணு. அதனால நீ சொன்னீன்னா அவரே சொன்ன மாதிரி. அதனாலதான் சொல்றேன். சொல்லு. உண்மையா சொல்லணும்னா மன்னிக்க கூடாது. ஏன்னா இவர் பண்ணது பெரிய தப்பு. ஆனா பகவத்கீதையில தவறு செய்பவர்களை மறப்போம் மன்னிப்போம்னு சொல்லிருக்காங்க. இவர் முகத்தை பார்த்தா வெளியே போய் பழக்க மாட்டார்னு தோணுது. அதனால போனா போட்டுன்னு மன்னிச்சு விட்டுடலாம் அங்கிள். நோ, இவ்வளவு சின்ன பொண்ணா இருந்தாலும் எவ்வளவு அழகா பேசுது பாரு. நீ சொன்னதுனால அவனை போனா போதுன்னு மன்னிச்சு விட்டுறேன். அவனை உள்ள போக சொல்லிருங்க.